அந்த நீண்ட நாள் தொந்தரவு வந்து உங்கள தற்காத்துக் கொள்ள முடியும். அதனால எல்லாருமே முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா அது வந்து நிச்சயம் உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும். ஏன்னா ரசாயனங்களோட பயன்பாடு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட ஆரோக்கியம் வந்து மேம்படும். இன்னொன்னு நீங்க ரசாயனங்கள வந்து அதிகமா பயன்படுத்த உங்களோட உள்ளுறுப்புகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சேதம் ஏற்படுறது, மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறது, அது எதனால வருதுன்னே உங்களுக்கு தெரியாது. யூகிக்க முடியாது உங்களால. அந்த மாரி வரும்பொழுது, நீங்க உடலின் மொழிய வந்து தவறா நம்ம வந்து வழிநடத்திட்டு இருக்கோம். இல்ல அதுக்கு எதிர் திசையில போயிட்டு இருக்கோம். அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரணும்னு வச்சுக்கங்களேன். நான் சென்னை நோக்கி வந்தா தான் சென்னைக்கு வர முடியும். நான் சென்னைக்கு வரணும் அப்படிங்கிறத விட்டுட்டு, நான் பெங்களூர் போனாவோ, இல்ல வந்து நான் கன்னியாகுமரி போனாவோ, என்ன மாரி ஒரு விளைவு இருக்குமோ, அந்த மாரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரசாயனங்கள் பயன்படுத்தும்போது, நம்மளோட உடம்புல இருக்கிற உணர்வுகள், உணர்ச்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கன்னா பின்னான்னு வந்து சகட்டு மேனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டைவர்ட் செய்யப்படுங்க அது. அதுல முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் வந்து நீங்க தவிர்த்துட்டு இருக்கும்போது, கண்டிப்பா உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சென்னைக்கு வரணும்னா, சென்னைக்கு தான் வரணும். சென்னைக்கு வர்றதுக்கான பஸ்ஸையோ, ட்ரெயினோ இல்ல விமானத்தையோ நான் வந்து புடிச்சு நான் வந்து வரணுங்க. அதான் வந்து சரியான வழி. எனக்கு வர்றதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இல்ல சங்கடமா இருக்கு அப்படின்னாக்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல நான் சென்னைக்கு போல, நான் பெங்களூருக்கு போறேன், இல்ல கன்னியாகுமரி போறேன், இல்ல நான் வேற ஹைதராபாத் போறேன் அப்படின்னாக்க, நான் சென்னைக்கு வரக்கூடிய நோக்கம் வந்து நிறைவேறாது. எப்ப நான் வந்து சென்னை ரீச் ஆகணுமோ, அப்பதான் நான் என்னோட வேலை வந்து கம்ப்ளீட் ஆகும். என்னோட நோக்கம் வந்து நிறைவடையும். அதே மாரி தான் நம்மளோட மருந்து, மாத்திரை நம்ம எடுத்துக்கும்போது, நம்ம என்ன வந்து நமக்கு தேவையோ, அத விட்டுட்டு நம்ம டைவர்ட் பண்றோம்னு அர்த்தம். அது பசிக்குதுன்னா, பசிய கேட்டு மட்டும் நம்ம சாப்பாடு குடுக்கணும். தாகம் எடுக்குதுன்னா, தாகத்துக்கு தண்ணீர் மட்டும் குடிக்கணுங்க. அது எப்படி குடிக்கணும்? சப்பி சப்பி குடிக்கணும் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் நம்ம. அதே மாரி ஓய்வுனா கண்டிப்பா ஓய்வு தேவை. அதுக்கு மாற்றா வந்து இல்ல நான் இன்னைக்கு வந்து 2 ஷிஃப்ட் பாத்துடுறேன், 3 ஷிஃப்ட் பாத்துடுறேன், நாளைக்கு வந்து நான் தூங்கிக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பா இன்னைக்கு ஆன டேமேஜ் இன்னைக்கு டேமேஜ் தாங்க அது. அத வந்து மீட்டெடுக்க முடியாது. மீட்டெடுக்க முடியாதுன்னா, அந்த வந்து நம்ம உணர மாட்டோம். நாளைக்கு தூங்கிருவோம், சரியா போச்சுன்னு நெனச்சுட்டு இருப்போம். ஆனா பட் இன்னைக்கு ஆன சேதம் வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் அதுக்கு அந்த பெர்சன்டேஜ் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும் அது. அத முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, கன்டினியூவா போட்டு நம்ம அடிச்சுட்டு, கடைசியா நம்ம ஓய்வு எடுத்துட்டோ, இல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தோ சரி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு சரியான விஷயம் கிடையாது. பணியும் முக்கியம், நம்மளோட உணவும் முக்கியம், வாழ்வாதாரம் எல்லாமே முக்கியம் தாங்க. அதே மாரி நம்மளோட ஆரோக்கியமும் முக்கியம். அது ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ்ல எதெல்லாம் நம்ம சரி விதமா பயன்படுத்த முடியுமோ, கண்டிப்பா அத வந்து சரியா பயன்படுத்தணும். அதான் வந்து நம்ம உடலுக்கும், மனதுக்கும் நல்லது. நம்மளோட குடும்பத்துக்குமே நல்லதுங்க. ஏன்னா இப்ப இருக்க சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா, நெறைய மீடியால வந்து பாத்தீங்கன்னா, ஆ அரசா இருக்கட்டும், தனியார் அமைப்புகளா இருக்கட்டும், டிவி, வானொலி, இன்சூரன்ஸ் கம்பெனிங்க, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நம்மள ஏதோ ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா, நல்லத விட கெட்டது அதிகமா இருக்க மாரி ஒரு டைவர்ட் பண்ணி, ஒரு பயத்த கிரியேட் பண்ணி, நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா, அவ்ளோ பிரச்சனைகள் ஏற்படுத்துறதுக்கு நெறைய ஒரு வாய்ப்பா இருக்குது. அதுல முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ஒரு செய்திய கேட்டாலோ, இல்ல வேற ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கனாலோ, இல்ல உங்கள ஒரு தூண்டுற மாரி ஒரு விளம்பரம் வந்தாலோ, அத பயன்படுத்தியே ஆகணும். அத பயன்படுத்தாமலாம் மனுஷங்களே கிடையாது. இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பயன்படுத்தினா தான் வந்து பார்த்தீங்கன்னா, சமூகத்துல வந்து நமக்கு அங்கீகாரமா இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க பண்றாங்க, அவங்க பண்றாங்க. அப்படியே நம்ம பயன்படுத்தி நம்மளோட ஆரோக்கியத்த வந்து நம்ம வந்து நெறைய வந்து கெடுத்துட்டு இருக்கோம். அதனால முடிஞ்ச வர நம்ம இதுக்கெல்லாம் மாற்று என்ன? நம்மளோட பாரம்பரியம் என்ன? நமக்கு எது சிறந்தது? அப்படிங்கிறத வந்து நீங்க உணர்ந்துட்டீங்கன்னாவே, நீங்க ஆரோக்கியத்த நோக்கி வந்து திரும்புறீங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவா வந்து நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஆனா எல்லா விஷயத்துக்கும் வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, அடிப்படைன்னு ஒன்று இருக்கு. மாற்றுன்னு ஒன்று இருக்கு. நம்ம ரசாயனத்த நோக்கி போறோமா? ஆரோக்கியத்த இழந்து ஓடிட்டு இருக்கோமா? அப்படிங்கிற விஷயத்த வந்து நாம தான் வந்து முன்னெடுக்கணும், புரிஞ்சுக்கணுங்க. அதுல முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து அந்த உடலியல் மொழிய புரிஞ்சுக்கிறதுக்கு இயல்பாவும், இயற்கையாவும், நம்ம உணவு முறையிலயும், வாழ்வியல் முறையிலயும் ஒரு சீரான ஓட்டம் வந்து இருந்தா மட்டும் தான், கண்டிப்பா நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்க முடியும். அதுதான் நமக்கும் நல்லது. நம்ம குடும்பத்துக்கும் நல்லதுங்க.
நம்ம நம்பி இருக்க குடும்பத்துக்கு நம்ம ஆரோக்கியம் கண்டிப்பா வந்து முக்கியம். இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்குமே அது வந்து கண்டிப்பா உணர்ந்திருப்பீங்க. ஆரோக்கியம் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. நீங்க ஆரோக்கியத்த பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இல்ல இன்னமும் கொஞ்சம் நம்ம அசால்ட்டா இருக்கோம் அப்படின்னா, ஏதாவது பக்கத்துல வந்து மருத்துவமனைகள் இருந்துச்சுன்னா, அங்க அவசர உதவி மையம் இருந்துச்சுன்னா, போக வாய்ப்பு கிடைச்சா போய் பாருங்க. அங்க எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா, ஆரோக்கியத்துக்காக போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நீங்க பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாவே உணர முடியும். நான் அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஏதாவது சிகிச்சை விஷயமா வந்து மருத்துவமனைக்கு போற வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படும். சிகிச்சை குடுக்கறதுக்கு. அங்க போம்போது நெறைய விஷயங்கள பார்க்க முடியும். வாய்ப்பு இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் சும்மா போய் பாருங்க. அங்க வந்து எவ்வளோ பேர் படுத்திருக்காங்க, எது எதுக்காக வந்து போராடிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா வந்து பாத்தீங்கன்னா, உடம்புல வந்து பாத்தீங்கன்னா, நவதுவாரங்கள்லயும் அத விட எக்ஸ்ட்ராவும் வந்து பாத்தீங்கன்னா, செயற்கையா ஓட்டை போட்டு, அ குழாய்கள்லாம் சொருகி, உணவு ஒரு பக்கமும், நீர் ஒரு பக்கமும், காற்று ஒரு பக்கமும், எல்லாம் செயற்கையா வந்து உடம்புல திணிச்சுக்கிட்டு, அவ்வளோ ஒரு போராட்டமா இருக்குங்க. அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியத்த வந்து சீர்கெட்டுட்டு வச்சிருக்கோம். அப்படி போய் சிக்கிக்கிறோம். அப்படிங்கிறது நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அங்க போயி நம்ம வந்து சரியானாலும் பிரச்சனை இல்ல. சரியாகறதுக்கு வாய்ப்பு இல்லாம, நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணோம். அதுக்கப்புறம் முடியல அப்படின்னு பல லட்சங்கள வந்து நம்ம செலவு பண்ணிட்டோம். ஆரோக்கியம் இல்லாம, உயிரையும் இழந்துட்டு, நம்ம பல வருஷமா வந்து ஆயுசுக்கு சம்பாரிச்சத இழந்துட்டு வந்து நிக்கும்போது தான் நம்மளால அதுக்கப்புறம் உணர்ந்து ஒண்ணும் பிரயோஜனம் இருக்காது. அதனால இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாரி நம்ம ஒவ்வொருத்தரும் வெறும் பேச்சுல இல்லாம செயல்பாட்டுல இருக்கணுங்க. ஏன்னா, ஒரு நல்ல விஷயம் செய்யணும், நடக்கணும் அப்படின்னா, முதல்ல வந்து அதுக்கான சிந்தனைய வந்து அதிகப்படுத்திக்கணும். அதற்கான செயல்ல வந்து இறங்கணும். டக்குனு யோசிச்சுட்டே இருந்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ண மாட்டோம். நாளைக்கு, நாளைக்கு அப்படிங்கிற மாரி தவிர்த்துட்டே தான் போவோம். அதனால ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல எதெல்லாம் கரெக்ட் பண்ணணும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அப்படிங்கிறத நீங்க எல்லாம் பாருங்க. எதெல்லாம் கெமிக்கல்ஸ் பயன்படுத்துறீங்க 24 ஹவர்ஸ்ல அப்படிங்கிறத யோசிங்க. யோசிச்சு ஒவ்வொன்னா வந்து எப்படி அவாய்ட் பண்ணி, எப்படி நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் இயற்கைய பயன்படுத்துறது அப்படிங்கிற மாரி, அ எல்லாருமே பயன்படுத்தினா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம் வந்து நிச்சயமா இது பண்ண முடியும். இப்ப கடந்த 10 வருஷமா என்னால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாத்திரை, மருந்துகள் எதுவும் இல்லாம இருக்க முடியுது. என் குழந்தைக்கு எதுவும் தேவைப்படல. என் ஃபேமிலிக்கு எதுவும் தேவைப்படல அப்படிங்கும்போது, கண்டிப்பா எல்லாராலயும் அந்த மாரி இருக்க முடியும். ஏன்னா என்ன மாரியும் நானும் என்ன மாரி இருக்கவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இருக்கிற அதே உலகத்துல நாங்களும் இருக்கோம். என்ன கொஞ்சம் தூரத்துல இருப்போம் அப்படிதாங்க. கொஞ்சம் அங்கங்க இருப்போம். பட் ஆனா எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இயல்பாவும், இயற்கையாவும் இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு முதல்ல வந்துட்டீங்கன்னாவே, நம்ம உடலின் மொழிய வந்து புரிய ஆரம்பிச்சுட்டீங்கன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா, மருந்து மாத்திரையிலிருந்து விலகி இருக்க முடியும். அதுல வந்து இன்னொன்னு அக்குபஞ்சர பத்தி கொஞ்சம் சர்ச் பண்ணிட்டே இருங்க. சர்ச் பண்ணீங்கன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா, இது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே, இதோட அடிப்படை வந்து பார்த்தீங்கன்னா, மருந்தில்லா மருத்துவம். இத வந்து பயன்படுத்துறவங்களையும், அ சிகிச்சை கொடுக்கிறவங்களையும், நீங்க உங்களோட பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட தொடர்புலயே இருந்தீங்கன்னாவே, அவங்களோட வாழ்வியல் முறையும் தெரிஞ்சுக்கலாம். எந்த மாரி ஒரு பிரச்சனை வந்து அணுகுறாங்க? எந்த மாரி அவங்களோட உணவு இருக்கு? அவங்களோட வாழ்வியல் எப்படி இருக்கு? அவங்க எப்ப தூங்குறாங்க? இப்படிங்கிற மாரி சின்ன சின்ன விஷயங்கள வந்து கேதர் பண்ணீங்கன்னாவே, நீங்க ஜஸ்ட் விசிட் கூட பண்ணலாம். நியர்பை இருந்தாங்கனாக்க, போய் அவங்கள ஒரு டிஸ்கஷனுக்காக போய் விசிட் பண்ணீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம் நீங்க. ரொம்ப எளிமையான விஷயம் தாங்க. இதுவும் ஆரம்ப காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். எங்களுக்குமே இருந்துச்சு. இல்ல இது சரியான வழி இல்ல அப்படின்னு முடிவு பண்றப்ப தான் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியத்த தேடல் வந்து அதிகமாகும்போது, கொஞ்சம் கொஞ்சமா நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாத்திக்கிட்டோம். மாத்துனதுக்கான பலனை வந்து பார்த்தீங்கன்னா, அனுபவிச்சுட்டு இருக்கோங்க. ஏன்னா எங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிங்கிள் டேப்லெட் கூட எப்பவுமே கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலேயே ஆச்சு. கிடையவே கிடையாது. எனக்கும், என் மனைவிக்கும், என் குழந்தைகளும் வந்து பார்த்தீங்கன்னா, பயன்படுத்துறதே இல்ல. மருத்துவ தேவையும் தேவையில்லைங்க. ஒரு ஆங்கில மருத்துவமனை நாடணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் எங்களுக்கு ஏற்பட்டதில்ல. எந்த ஒரு விஷயம்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா, உடலின் மொழிய புரிஞ்சுக்கிறதுனால, உணவு வந்து சரியா எடுத்துக்கிறதுனால, எந்த பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது. ரொம்ப ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியும் எங்களால கண்டிப்பா. இதே முடிஞ்ச வரைக்கும் என்ன என்ன சுத்தி இருக்கவங்க, என்னோட நண்பர்கள், என்னோட தொடர்புல இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து பயன்படுத்திக்கிறாங்க. எனக்கு தெரியாத விஷயங்கள் கூட நானும் அவங்கள்ட்ட இருந்து கத்துக்குவேன். சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அவங்கள்ட்ட இருக்குது நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்ட்ட இருந்து நெறைய விஷயங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க, பகிர்ந்துக்கிறாங்க.
ஒவ்வொன்றுக்கும் மாற்று இருந்துகிட்டே தான் இருக்குங்க. உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு மாற்று இல்லை அப்படின்னு எப்பவுமே சொல்லவே முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயம் வந்து மாற்று இருந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம பயன்படுத்துறதுல தான் இருக்கு. எங்க இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன நியர்பை கொஞ்சம் அக்சஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். பட் அதுதான் இப்ப ஏகப்பட்ட டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிலாம் இருக்கு. எப்படி நம்ம ஒரு பொருளை வாங்குறது, எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா வந்து பாத்தீங்கன்னா நம்மளால பயன்படுத்திக்க முடியும். அதுக்கு ஒரே ஒரு விஷயம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற மனசு தாங்க. இன்னொன்னு இப்ப நம்ம உடம்புல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆஹ், ஒரு பிரச்சனைன்னு சொல்லி மருத்துவமனைக்கு போறோம்னு வச்சுங்களேன். அங்க ஏதாவது டெஸ்ட் எடுக்கிறோம், பரிசோதனை பண்றாங்க. பிளட் டெஸ்ட்டோ, யூரின் டெஸ்ட்டோ, மோஷன் டெஸ்ட் அந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுக்க 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 அது ஒரு பூதாகரமா உங்களுக்கு காமிக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா காமிச்சிட்டே போகும். அந்த பயத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சிக்கிக்கிறாங்க. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு தெரியாதனால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் பார்த்து பயந்துக்கிறாங்க. அதுக்கு சிகிச்சைன்னு ஆரம்பிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதோட மருந்துகள், பக்க விளைவுகள் அப்படின்னு ரொம்ப அதிகமாயிட்டே போகும். இந்த மாதிரி அதிகமாயிட்டே போகும்போது அதோட பாதிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதுல மாட்டிக்கிறாங்க. இப்ப சமீபத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நண்பர் அந்த மாதிரி மாட்டிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்த கால்ஸ் அது. அஹ் தெரியாம போய் மாட்டிக்கிறாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க கூட ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன காய்ச்சல் அப்படின்னு போய் போறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து நைட்டுக்குள்ள வந்து டெவலப் ஆயிருச்சு, பிரச்சனையாச்சு அப்படின்னு மாட்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நாள்தோறும் வந்து நம்ம கேட்கிற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கொடுமையான விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதை பற்றிய அறியாமை. அதை பத்தி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்க போய் சிக்க போறதில்ல. அதை பத்தி தெரியாதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க சிக்கிக்கிறாங்க. அதுக்காக தான் சொல்றது நம்ம உடம்போட அடிப்படை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. உடலின் மொழிகள பத்தி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றது. அதனால தான் நம்ம இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த டாபிக் வந்து 2 மாசம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்திருக்கோம் நம்ம. முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட உடலின் மொழிய எந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட நாலேட்ஜ் வந்து நல்லா இருக்கும். ஆரோக்கிய தேடல் வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் விசாலட்டமா இருக்கும்னு சொல்லலாம்னு வச்சுக்கங்களேன். அதாவது தேடல் கொஞ்சம் அதிகமா இருக்கும். மத்தவங்களுக்கும் உங்களால கொடுக்க முடியும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா, எப்படி உருவாகுது? ஏன் உருவாகுது? அப்படின்னு நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னாவே, வீட்ல இருக்க வந்து பெரியவங்க வந்து தெரிஞ்சுட்டாலே, அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா, ஈஸியா சொல்ல முடியும். பயம் இல்லாம இருக்கலாம். ஆனா இப்ப இருக்க நிலைமை வந்து பாத்தீங்கன்னா, வீட்ல சின்ன பசங்க கூட வந்து பாத்தீங்கன்னா, இது சாதாரண காய்ச்சல் தான், சளி தான். நான் நார்மலா தான் இருக்கேன். வேண்டாம் அப்படின்னா, பெரியவங்க விடுறதில்ல. இல்ல, இல்ல. அதுக்கு ஒரு பேர் வச்சு, அதா இருக்கலாம், இதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் டெஸ்ட் எடுத்து, என்னென்ன மருந்துகள குடுக்க முடியுமோ எல்லாம் குடுத்து, ஆரோக்கியம் வந்து சீரழிஞ்சுட்டு இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் பெரியவங்க தான் முதல்ல அத வந்து நல்லா கத்துக்கணுங்க. பயம் இல்லாம இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் போய் மருத்துவமனை நாடுறது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டு போயிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த லேக் ஆஃப் நாலேட்ஜ்ன்னு சொல்றீங்களா, அதுதான் வந்து காரணம். அறியாமை தான் காரணம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, டிவி, மீடியா நீங்க மத்த செய்திகள்ல வந்து பாத்தீங்கன்னா, நெறைய பாத்து, 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 பாத்து வந்து பாத்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு பயம் வந்து விதைக்கப்பட்டிருக்கு. அந்த பயத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஊறிட்டோம் நம்ம. இப்ப கூட சமீபத்துல ஒரு செய்தி பாத்தீங்கன்னா, எங்கேயோ வெளிநாட்டுல வந்த கிருமிகள் வந்து அங்க அந்த மாரி ஸ்டேஜே இல்ல. நார்மலா தான் இருக்காங்க. எங்க நண்பர்கள்லாம் கூட நெறைய பேர் இருக்காங்கங்க. ஆனா இங்க வந்து அது பூதாகாரமா வந்து பாத்தீங்கன்னா, 2 நாள், 3 நாள் வந்து செய்திகள வந்து ஒளிபரப்பிட்டே இருந்தாங்க. பொறந்த 3 மாசம் குழந்தைங்க பெங்களூர்ல. அந்த குழந்தைக்கு அந்த கிருமி வந்து இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா, டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்டின்னாங்க. பொறந்த 3 மாசத்து குழந்தை வெளிநாடுகளுக்கு போகவே இல்ல. அவங்க பேர் சொல்றது அந்த வெளிநாட்டு கிருமி. அந்த கிருமி எப்படி அந்த குழந்தைக்கு வந்திருக்கும்? அப்படிங்கும்போது, இங்க நம்மளோட சுயமா நம்ம வந்து நம்மளோட சுய சிந்தனைய வந்து பயன்படுத்தணும். எப்படி வந்து பாத்தீங்கன்னா, வெளிநாடுகள்ல வந்து பரவிட்டு இருக்குன்னு சொல்றது, ஒரு 3 மாசத்து குழந்தை பொறந்து 3 மாசம் ஆன குழந்தைக்கு வெளிநாடு போகாம, ஃப்ளைட் ஏறாம எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து உணரணுங்க. அதுக்கப்புறம் வந்து நெறைய செக் பண்றேங்கிறாங்க. அங்கங்க முகக்கவசம் அணியணும் அப்படிங்கிறாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள், முரண்பாடுகள் முரண்பாடுகள் அதிகமா இருக்கும்னு வச்சுக்கங்களேன் இதுல. நீங்க இதெல்லாம் உணர்ந்தீங்கன்னாவே, இத அடிப்படை உடம்போட அடிப்படை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே, இத பற்றிய பயங்கள்லாம் நம்ம இல்லாம இருக்கலாம். அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்றது, உடம்பு எப்படி வந்து செயல்படுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இத பத்தி வந்து பயம் இருக்காது. இப்ப பாருங்க 3, 4 நாளா அந்த செய்தி ஓடிட்டு இருந்துச்சு. இப்ப மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா போவாங்க, வருவாங்க. அ இடம் விட்டு இடம் மாறிட்டு இருப்பாங்க. பண்டிகை நாட்கள். இப்பல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, எங்க போச்சுங்க அந்த கிருமி? அப்புறம் அவங்களே சொல்றாங்க, "இத பத்தி பயப்பட தேவையில்ல. இது ஏற்கனவே இருக்கிறது தான்" அப்படிங்கிறாங்க.
அப்படிங்கும்போது மீடியா வந்து அதை பூதாகரமா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செய்தி தேவை. ஏதோ ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றது, அந்த டிஆர்பி ரேட்டிங்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா செய்திகளை வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அவசர கால செய்தி மாதிரி தாங்க. அதுக்கு பின் பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் வரும். எல்லாம் பார்த்து வந்தீங்கன்னா பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயப்படுற மாதிரியான ஒரு இசையோட எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பண்ணிடுவாங்க. அந்த மியூசிக் கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிடுகிடுக்க ஆரம்பிச்சிடும். ஒன்றும் தெரியாதவங்களாம் பாத்தீங்கன்னா போச்சு, இங்க வந்துருச்சு அங்க வந்துருச்சு, டெல்லியில வந்துருச்சுன்னாங்க, பெங்களூர் வந்துருச்சுனாங்க, அப்புறம் சென்னை வந்துருச்சுன்னாங்க, அப்புறம் சேலம் வந்துருச்சுன்னாங்க, இப்ப நியர்பை வந்துருச்சு அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா அந்த பயத்தை கிரியேட் பண்ணிடுவாங்க. பயம் அதிகமாகும் போது முதல்ல பாதிக்கப்படுற உறுப்பு நம்ம கிட்னி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நிறைய டைம் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இந்த மாதிரி உணர்வுகளால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதோட செயல்பாடு வந்து கம்மியாகும். அந்த மாதிரி செயல்பாடு கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அதோட தினசரி வேலை வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில வந்து நடக்காது. அப்ப வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா குளறுபடிகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதோட முரண்பாடை வந்து நம்ம வந்து அனுபவிச்சாகணும். அந்த மாதிரி தான் இருக்குங்க அது. அதுல முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த செய்திகள்ல வர்ற உண்மைத்தன்மையை வந்து பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதனால நமக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தாலே போதும். ஏன்னா அந்த மாதிரி செய்திகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களை பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கிறது இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா உடம்பு பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கோம். வெளியில இருக்க கிருமினால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்பு வந்து பாதிக்கப்படுறது 99.9% கம்மிதாங்க. எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்க குப்பையினாலதான் அதிகபட்சமா வந்து கிரியேட் ஆகுறது. உள்ளுக்குள்ள சுத்தமா வச்சிருக்கீங்க, உங்க மனசு சுத்தமா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கீங்கன்னாவே கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வெளியில இருந்து வர்ற விஷயங்களும் வந்து உங்களோட தாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம நிறைய டைம் முன்னாடி பேசியிருக்கோங்க. இப்ப சாக்கடையில இருக்க உயிரினங்களா எடுத்துக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஒரு பெருச்சாளியே எடுத்துக்கங்க. எவ்வளவு பெருச்சாளி எவ்வளவு வீரியமா இருக்கு, எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு. நம்மளோட கழிவுகள்லயும் ஊர்ல இருக்க அத்தனை கழிவுகளும் தான் வந்து நம்ம சாக்கடையில இருக்கு. அதுல வாழ்ந்துட்டு இருக்க ஒரு உயிரினம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு. அதிலேயே தான் சொல்லப்போனா இருந்துட்டே இருக்கு. கிருமிகள் வந்து தாக்கும் அப்படின்னு நம்ம வந்து நம்புனா, அங்க இருக்கிற பெருச்சாளியோ, எலிகளோ, மற்ற விலங்குகளையோ எந்த அளவுக்கு கிருமிகள் வந்து தாக்கியிருக்கணும். அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சமாவது வந்து நம்ம வந்து உணரணும். ஏன்னா ஒரு உயிரினத்த வந்து நம்மளும் அது மாதிரி ஒரு உயிரினம் தாங்க நம்ம. பயாலஜிக்கலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடியிலயும் சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த உயிரினங்களே சில விஷயம் நடந்துட்டு இருக்கு. அந்த கிருமி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு உயிரினத்தை தாக்க முடியாத போது நம்மள மட்டும் எப்படி தாக்கிரும் அப்படிங்கிறத நம்ம வந்து உணரணும். ஏன்னா அது வாழ்ற இடத்த விட நம்ம எந்த மாதிரி ஒரு வாழ்வியல்ல வாழ்ந்துட்டு இருக்கோம், எந்த மாதிரி நம்மளோட வாழிடம் இருக்கு, எந்த மாதிரி தூய்மை வந்து பாத்தீங்கன்னா தினசரி நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கணும் நம்ம. ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமினால வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாதிக்கப்படுவோம், நமக்கு பிரச்சனை உண்டாகும் அப்படின்னு நம்ம பயப்படுறோம் அப்படின்னா இதெல்லாம் தான் பார்க்கணும் நம்ம. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கணுங்க. அதனால அடிக்கடி போய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயந்துட்டு வந்து டெஸ்ட் எடுக்கிறது, அப்புறம் சராசரி வந்து எவ்வளவு இருக்குன்னு பாக்குறது அப்படிங்கிறதும் ஒரு மூடத்தனமான விஷயம் தாங்க. உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழிடம், அவங்களோட உணவு, அஹ் அவங்களோட ஜீன், ரத்தம், அவங்களோட உணவு முறை எல்லாமே வேறங்க. தட்பவெப்பநிலையில இருந்து அத்தனையும் மாறும் டோட்டலா. ஒவ்வொருத்தருக்குமே மாறுபடும். அந்த மாற்றங்கள் வந்து நம்மளோட தனித்தன்மை அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா நம்மளால உணரணும் முதல்ல. ஒருத்தருக்கு வந்துருச்சா இன்னொருக்கு வந்துரும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. தட்பவெட்ப சூழ்நிலை வந்து மாறும்போது வேணா எல்லாருக்கும் வந்து காமனா வந்து பாத்தீங்கன்னா சளி, காய்ச்சல் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்திருக்கோம் நம்ம. அஹ் கழிவுகள் வந்து வெளியேற்றம் தான். ஏன்னா இப்பயே வந்து பாத்தீங்கன்னா மார்கழி அப்படின்னால நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா எந்திரிச்சிருப்பீங்க, குளிச்சிருப்பீங்க. தினந்தோறும் வந்து பாத்தீங்கன்னா பச்சை தண்ணி வந்து தலைக்கு ஊத்திருப்பீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சளி நிறைய புடிச்சிருக்கு அப்படிம்பாங்க. சளி நிறைய புடிக்கல. உங்க உடம்புல வந்து சளி வந்து வெளியேற்றப்பட்டிருக்கு. கழிவுகள் வந்து வெளியேற்றப்பட்டிருக்கு. அதுதான் காரணம். எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தினந்தோறும் பச்சை தண்ணி ஒரு உயிரோட்டம் உள்ள நீரை வந்து நீங்க உடம்புல பயன்படுத்தும் போது, அது அதிகாலையில வந்து குளிர்ந்த நீர் பயன்படுத்தும் போது, உயிர் சக்தி வந்து நல்லா தூண்டப்பட்டிருக்கும். உயிர் சக்தி வந்து நல்லா தூண்டப்படும் பொழுது, உடம்ப வந்து அது நல்லா வந்து பராமரிப்பு நிலையில உச்சத்துக்கு கொண்டு போகும். உச்சத்துக்கு கொண்டு போகும்போது, உடம்புல இருந்து இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையும் சுத்தமா வந்து வெளியேத்த தான் பாக்கும் அது. உடம்புக்குள்ள எந்த ஒரு
அழுக்குகளையும் வச்சுக்கிறதுக்கு அது இடம் அளிக்காது. அதுதான் காரணம். அதனாலதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து சளி அதிகமா இருக்கலாம், காய்ச்சல் அதிகமா இருக்கலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்க உடம்போட கழிவு நீக்கம் அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இதுக்காக மருந்து மாத்திரைகள் ஊசிகள்லாம் போடுறது வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத வேலை. நீங்க ஒரு 4 நாள் அமைதியா வந்து நல்ல ஓய்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு அமைதியா இருந்தீங்கன்னாவே உடம்பும் நல்லா சுத்தமாகும். உங்களுக்கு ஆரோக்கியமும் வந்து பாத்தீங்கன்னா மேம்படும். நல்லா பாருங்க, இப்ப சளி புடிச்சு யாரெல்லாம் வந்து காய்ச்சல் வந்து வெளியேறி இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரெப்ரஸ் ஆயிருப்பீங்க. உடம்புல இருந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அழுக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு நல்லா தொடச்சு போட்டு நல்லா ஃப்ரீயா இருக்கும். உடம்பு வந்து நல்லா இலகுவா இருக்கும். இப்ப வந்து அந்த செரிமானத்தன்மை, நீ உணவு எடுத்துக்கிற விதம், அந்த தூக்கம், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரெப்ரஸ் ஆயிருக்கும். அத வந்து நல்லா உங்களால உணர முடியும். நீங்க மருந்து மாத்திரைகள், ஊசிகள் எதுவும் இல்லாம இத வந்து பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களால உணர முடியும். சப்போஸ் அந்த மாரி இல்ல, இருக்க முடியல, இந்த மாரி இந்த டைம் இல்ல அப்டின்னா, அடுத்த முறை அந்த மாரி முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களாலயும் வந்து பாத்தீங்கன்னா உணர முடியும் அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனங்க. அதனால இந்த தனித்தன்மை அப்படிங்கிறத எல்லாருமே வந்து உணர்ந்துக்கோங்க. ஒருத்தருக்கு இருக்கிற மாரி நமக்கும் வந்துரும் அப்படின்னு முதல்ல வந்து பயப்படாதீங்க. உங்களுக்கு இந்த குளிர் சீசன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு தடவ காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே வந்து உள்ளுக்குள்ள கழிவுகளுக்கு இடம் இல்ல அப்படின்னா வெளியேத்திருக்கும். இப்ப மறுபடியும் வந்து நீங்க இந்த மார்கழிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காய்ச்சல் வரல, வெளியேறல அப்படின்னா, நீங்க ஆரோக்கியம் இல்ல அப்படின்னு பொருள் கிடையாது. ஏற்கனவே வெளியேற்றப்பட்டுருச்சு. அதனால இப்போ வெளியேற்ற தேவையில்ல. அதனால நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஆனா நானும் குளிச்சேன். எனக்கும் காய்ச்சல் வரல. எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து நினைக்க வேண்டியதில்ல. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வரும்போதே உங்களுக்கு ஃபுல்லா வெளியேற்றப்பட்டிருக்கும். அதனால ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில இப்ப நீங்க இருந்துட்டு இருப்பீங்க. அதனால இந்த எத சொல்ல வரேன்னா, அந்த அடிப்படை வந்து எப்படி நீங்க வந்து அ உடலோட இயக்கம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா திடீர்னு தண்ணி ஊத்துனோன வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நாள் சுடு தண்ணீல குளிச்சிருப்பீங்க. ஆ நம்ம இந்த மார்கழி மாசம் வந்து பச்சை தண்ணீல குளிக்கலாம், உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னால வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை தண்ணீல குளிச்சிருக்கீங்க, இந்த மாரி ஆச்சு அப்படின்னா, யாரும் வந்து பயந்துக்க தேவையில்லைங்க. எனக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கோ, அதனால காய்ச்சல் வந்துருச்சோ, சளி வந்துருச்சோ அப்படின்னு நீங்க பயப்பட தேவையில்ல. உங்களுக்கு வந்து ஆக்சுவலா எதிர்ப்பு சக்தி சரியான நிலையில அருமையா இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தங்க. அந்த மாரி சரியான நிலையில அருமையா இருக்கும்போது தான், உங்களுக்கு வந்து இந்த மாரி வேலைலாம் நடந்துட்டு இருக்கும். அதே மாரி வாந்தி, பேதி இதெல்லாம் வந்து வரும்போது, கழிவு நீக்கம் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது காய்ச்சல் வரும்போதும், சளி பிடிக்கும் போதும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா உயிர் சக்தி வந்து அதுக்கு முழுமையா தன்னை வந்து ஒப்படைச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கும். கழிவுகள வெளியேத்துறதுல. நீங்க அந்த டைம்ல வந்து மருந்து, மாத்திரை எதுவும் எடுத்து அந்த கழிவுகள அடக்க முயற்சி பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அது வந்து வாந்தியோ, பேதியோ போகும். அந்த டைம்ல இருக்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதுக்கு பயந்துட்டு நம்ம போய் டெஸ்ட் எடுக்கும்போது தான், இருக்கிற பிரச்சனை ஒண்ணா இருக்கும். நம்ம ஒண்ணுன்னு போயிருப்போம். ஆனா அங்க போய் வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம், உங்களுக்கு இப்பதான் ஆரம்பிக்குது. பார்டர்ல இருக்கு. நல்ல வேளை இப்ப வந்துட்டீங்க. தப்பிச்சுட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தீங்கன்னா அவ்வளவுதான். அப்படிங்கிற மாரி டயலாக்லாம் நீங்க வந்து கேட்க வேண்டி வரும். அதுல முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, உடலின் மொழி வந்து புரிஞ்சுட்டீங்கன்னா, இந்த மாரி ஒரு இதுல நீங்க வந்து போய் சிக்க தேவையில்ல. அதுக்காக தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். அது மாரி இப்போ ஒரு ஆரோக்கியம் இல்ல அப்படின்னு நான் போய் டெஸ்ட் எடுக்கும்போது பிரச்சனை பண்ணும்போது, அ உதாரணத்துக்கு இப்போ பித்தப்பை எடுத்துடலாம், கர்ப்பப்பை எடுத்துடலாம், அ குடல் வால வந்து எடுத்துடலாம் அப்படின்னு ஒவ்வொன்னா வந்து உறுப்பு நீக்கம் தான் நடந்துட்டு இருக்குங்க. அந்த உறுப்பு நீக்கங்கள்லாம் நடக்கும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உறுப்புகள் இவ்வளவு உறுப்புகளோட சேர்ந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போதே இவ்வளோ ஆரோக்கிய சிக்கல் இருக்கும். அந்த உறுப்புகள வந்து துணை உறுப்புகள்லாம் ஒவ்வொன்னா வந்து வெட்டி வெட்டி எரிஞ்சுட்டு, எரிஞ்சதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமா இருப்போம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னா இங்க தான் நம்ம நல்லா யோசிக்கணுங்க. பித்தப்பையோ, அந்த குடல்வால்ன்னு சொல்லப்படுறதோ, கர்ப்பப்பையோ, மத்த விஷயங்களோ வந்து பார்த்தீங்கன்னா, துணை உறுப்புகள் எதுவும் தேவையில்லாம நமக்கு வந்து படைக்கப்படல. எல்லாமே ஒரு தேவைக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, கடவுள் வந்து டிசைன் பண்ணி நம்ம உடம்ப வந்து படைச்சிருக்காரு. நம்ம ஒரு வாழ்வியல சீர்கெடுத்துக்கிட்டு, அங்க போய் ஒரு பிரச்சனை வரும்போது அத சரி செய்யாம, அதோட ஆணி மூலமா ஆணி வேர் என்னன்னு நம்ம வந்து அத களையாம, ஜஸ்ட் வெட்டி நீக்கிரலாம். அது பிரச்சனை போயிருச்சு அப்படிங்கும்போது, அதுக்கப்புறம் தான் அது வெளியேத்த இடம் இல்லாம உடம்புல வந்து இன்னும் அது வீரியமா வந்து வளர்ந்துட்டு இருக்கும். அதுக்கு மறுபடியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு புதுசு புதுசா ஒரு பெயர் சூட்டு விழா மாரி நடத்தி, அது ஒரு பேப்பர்ல போட்டு, உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் மாரி குடுத்து, டிகிரி மாரி குடுத்து, வாழ்நாள் ஃபுல்லா இந்த மாரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி நமக்கு ஒரு அரங்கேற்றம் செய்யப்படுங்க.
அதனால முடிஞ்ச வரைக்கும் உறுப்பு நீக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதுக்கும் வந்து ஒரு தீர்வு கிடையாது அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு இதோட கொடுமையான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை வியாதின்னு போறாங்க. அவங்க கொஞ்ச நாள் மாத்திரை மருந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் மாத்திரை மருந்தும் குறையாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஆரோக்கியம் சீர்கெட்டு போய் ரத்த ஓட்டங்கள்ல பிரச்சனையாகி விரல் அழுகும் முதல்ல. விரல் எடுப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் வந்து அதையும் மீறி நம்ம மருந்து, மாத்திரை, ஊசின்னு ட்ரீட்மெண்ட் எடுத்து தள்ளுவோம் நம்ம. அப்புறம் இன்னும் மேலும் சில விரல்கள் போகும். அப்புறம் கை, முழங்கை வரைக்கும் அப்புறம் கை இப்படின்னு போகும். சில காலம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, கால் எடுக்கிற மாரி ஒரு சூழ்நிலை வரும். அப்போ வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உயிர் முக்கியமா, உறுப்பு முக்கியமா அப்படிங்கும்போது நம்ம வேற ஆப்ஷன் இல்ல. எடுத்தாகணும் இல்லாட்டி பிரச்சனையாயிரும் அப்படிம்போம். ஆனா இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் வந்து, நம்ம எடுத்த ரசாயனங்கள், மருந்து, மாத்திரைகள் அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சமாவது உணரணும் நம்ம. இப்ப எடுத்துட்டு இருக்கவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு பாதிப்புல சிக்காம நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம பிரபஞ்சம் வந்து நமக்கு கொடுக்குது. இயல்பா, இயற்கையா வந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது, அந்த விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஆழ்ந்து சிந்திச்சு பயன்படுத்திக்கணுங்க. நீண்ட நாள் வந்து மருந்து, மாத்திரை, ஊசிகள் அப்படி எடுக்கும்போது, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உடம்போட அந்த எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சுருங்கி விரியும் தன்மை. அது வந்து பாதிக்கப்படும். அது ஏற்படும்போது வந்து செரிமான கோளாறும் ஏற்படும். இந்த மாரி உள்ளுறுப்புல பாதிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பிரச்சனையா வந்து உண்டாகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு அடிப்படை காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உடலின் மொழி புரியாம இருக்கிறது. உடலின் மொழி புரிஞ்சுதுன்னா, இந்த மாரி ஒரு விஷயங்கள தேடி போக வேண்டியதில்ல. பரிசோதனைக்கு போக தேவையில்ல. சிகிச்சை எடுக்க வேண்டியதில்ல. உடம்போட உள்ளுறுப்புகள் வந்து பாதிக்க போறதில்ல. அத வெட்டி எறிய வேண்டிய தேவை இருக்காது. நம்மளும் நல்லா இருக்கலாம். நம்ம கூட இருக்கவங்களும் ஆரோக்கியமா இருப்பாங்க. யாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உடல்நிலையிலும் சரி, மனதளவிலும் பார்த்தீங்கன்னா, பாதிப்பு இல்லாம, நீங்க மட்டும் இல்லாம, உங்க குடும்பத்தையும், இந்த சமூகமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலைக்கு வந்து மாற முடியும். அதனால தான் வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றதுங்க இது. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்துல அதிகமா வந்து வாழ்நாள்ல இருக்க மக்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஜப்பான்ல இருக்கவங்க. ஜப்பான்ல இருக்கவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் 1ல இருக்காங்க. அடுத்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சிலி நாட்டுல இருக்கவங்க. அவங்க வந்து 28வது இடத்துல இருக்காங்க. அ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, 31வது இடத்துல இருக்கு. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, 125வது இடத்துல இருக்குங்க அது, இந்தியா. அ இன்னொரு அமெரிக்கன் புள்ளிவிவரம் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிடிசின்னு ஒரு அமைப்பு பதிவு செஞ்சு வச்சிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2000வது வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மருந்துகளாலும், அந்த சிகிச்சையினாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இறந்தவங்களோட எண்ணிக்கை 7,80,000 80,000ங்க. கிட்டத்தட்ட 8,00,000 பேருங்க. 7,8 லட்சம் பேரு. ஆ 2017ல வந்து அந்த மருத்துவத்தினாலயும், அந்த சிகிச்சையினாலயும் மட்டும் மருந்துகள் அதிகமா பயன்படுத்தினால 2017ல நோட் பண்ணிக்கோங்க. 20,13,000 பேருங்க. அவ்ளோ பேர் வந்து இறந்திருக்காங்க. 2000த்துல வந்து 7,80,000 பேர் இறந்திருக்காங்க. மருந்துகளாலயும், சிகிச்சையினாலயும், நவீன மருத்துவத்தினாலயும், சிகிச்சையினாலயும். சரிங்களா? 2017ல 20,13,000 பேர். 2017 அப்படிங்கும்போது, இப்ப கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 8 வருஷம் ஆச்சு. இப்போ இன்னைக்கு எடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பா இதோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா, கூடிதான் இருக்க முடியும். குறைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதாவது அவ்வளோ டெக்னாலஜி இருக்கிற அமெரிக்காலயே வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பாதிப்புகள் இருக்குன்னு சொல்லி, அங்க இருக்கிற ஒரு அந்த மெடிக்கல் புள்ளிவிவரங்கள் வந்து சொல்லுது அப்படின்னா, நம்ம ஊர்ல நம்ம வந்து 125வது இடத்துல இருக்கோங்க நம்ம. இந்த நீண்ட நாள் வாழும் மக்கள்னு சொல்றாங்க இல்ல, அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல புள்ளிவிவர கணக்குப்படி 125வது இடத்துல இருக்கோம் நம்ம. அங்க 31வது இடத்துல இருக்கிற அமெரிக்காவுக்கு இந்த நிலைமை அப்படின்னா, நம்ம ஊர்ல எந்த மாரி ஒரு எண்ணிக்கை இருக்கும் அப்படிங்கிறத, இங்க இருக்கிற எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, யோசிங்க. உங்களோட ஆரோக்கியத்த வந்து எப்படி வந்து நம்ம
முன்னோக்கி கொண்டு போறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது இந்த மருத்துவம், நவீனம், அறிவியல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உயிர்களை வந்து கொன்னு குவிச்சிட்டு இருக்கு, அதுல வந்து எப்படி முன்னேறிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இவ்வளோ மருத்துவமனைகள், இவ்வளவோ அறிவியல் ஆராய்ச்சிகள் இவ்வளோ வளர்ந்துட்டு இருக்கு. நம்மளும் போறோம், டெஸ்ட் எடுக்கிறோம், செலவு பண்றோம், அட்மிட் ஆகுறோம். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இறப்புகளோட வீதத்தை வந்து குறைக்கல. ஆரோக்கியமும் வந்து பாத்தீங்கன்னா முன்னளவு கிடையாது. இதெல்லாம் இல்லாதப்போ நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த நோய்களோட தீவிரம் எதனால வருது அப்படின்னு நீங்க யோசிக்கணும். இதுக்கு எல்லாமே அடிப்படை வந்து பாத்தீங்கன்னா உடலின் மொழியை தெரிஞ்சுக்காம இருக்கிறது, அதை புரியாம போய் ட்ரீட்மெண்ட்ல சிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையா இருக்கு. ஒரு உடம்புல வந்து ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து செயல்படுதுன்னா, உடம்புல இருக்க மொத்த சக்தியும் வந்து திரண்டு அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கு முயற்சி நடந்துட்டு இருக்கும். அதான் வந்து நம்ம சோர்வடைகிறதுக்கு காரணமா இருக்கு. என்னால எதுவுமே முடியல, எந்திரிக்க முடியல, உட்கார முடியல, படுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி துன்பப்படும் இல்லைங்களா? அது வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உயிர் சக்தி அதோட மிக நேர்த்தியா வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தங்க. கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுல ஒரு நல்ல உச்சத்துல இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் அது. அதனாலதான் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சக்தி முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா கழிவுகள் வெளியேற்றத்துக்கு செலவு செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம இங்க வந்து புரிஞ்சுக்கணுங்க. இதுல என்ன பண்ணணும் எல்லாருமே அப்படின்னா, இங்க பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா? திணை விதைச்சவன் திணை இருப்பான், வினை விதைச்சவன் வினை இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம வந்து செயலை மாற்றாம வந்து பாத்தீங்கன்னா விளைவை வந்து மாற்ற முடியாது. அதனால ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதெல்லாம் தப்பு செஞ்சுட்டு இருக்கோமோ அந்த செயல்களை வந்து எது ஆரோக்கியமான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத நோக்கி நம்ம மாற்றத்தை நோக்கி போகணும். நல்லதை செய்யாம கண்டிப்பா வந்து நல்லதை வந்து அடைய முடியாது. அதுக்கான முயற்சி வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் ஆரோக்கியத்தை நோக்கி நம்ம வந்து திரும்ப முடியும். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கேன்சரை பத்தினது. உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்திருப்பீங்க. உலகத்துல அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா கேன்சர்ல வந்து நம்பர் 1ல இருக்கு. அதுக்கப்புறம் 2வது இடத்துல கிட்டத்தட்ட சைனால இருக்கு. 3வது இடம் த கிரேட் நம்ம ஊர் தான். இன்னைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. பஞ்சாப்ல இருந்து ஒரு ட்ரெயின் வந்து ராஜஸ்தானுக்கு கேன்சர் ட்ரெயின்னு பேரு அதுக்கு பேருங்க. அங்க இருந்து ராஜஸ்தானுக்கு வர்றதா நானும் இப்ப சமீபத்துல தான் கேள்விப்பட்டேங்க அந்த விஷயம். ஏன் வந்து பஞ்சாப்ல மட்டும் நம்ம ஊர்ல அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும். அங்க பால் பயன்பாடு, கோதுமையோட பயன்பாடு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஊர். மீதி எல்லாம் நீங்களே கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரசாயன பயன்பாடு அதுல இருக்கு. இன்னொரு விஷயம் கூட நான் பார்த்தேங்க. இந்த கோதுமை வந்து கிட்டத்தட்ட 2500 முறை வந்து பாத்தீங்கன்னா மரபணு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படி. நம்ம ஊர்ல வந்து நீரிழிவு அப்படின்னா எதை ரெக்கமெண்ட் பண்றாங்க சாப்பிடுங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது எந்த மாதிரி ஒரு உணவு அப்படிங்கிறதையும் நீங்க யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட வாழ்வியல் வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான முயற்சியில இருங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் பஞ்சாப் வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருப்பாங்க அவங்க, எந்த அளவுக்கு நல்லா வாட்ட சாட்டமா எல்லாம் பாத்தீங்கன்னா ஜைஜாண்டிக்கா தான் இருப்பாங்க. அவங்க ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா கோதுமையோட பயன்பாடும் பாலோட பயன்பாடும் அதிகமா இருக்கிறதுனால அவ்வளோ கேன்சர் ஒரு ட்ரெயின் நிறைய வந்து ஒரு ட்ரெயினே வந்து ராஜஸ்தானுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வருது அப்படின்னா நம்ம ஊர் நினைச்சு பாருங்க நீங்க. நம்ம ஊர்ல கிடைக்கிற பால், கோதுமை இதனால நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சு நம்ம சமீபத்துல ரொம்ப அதிகமா வந்து பயன்படுத்திட்டு இருப்போம். கோதுமை, சப்பாத்தி போன்றதெல்லாம் வந்து எவ்வளவு பயன்படுத்திக்கணும் முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தவிர்த்தீங்கன்னா நம்ம சில விஷயங்கள் வந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அது மாதிரி பாலோட பயன்பாடும் வந்து பாத்தீங்கன்னா தவிர்த்துக்கோங்க. அதான் நல்லது. ஏன்னா இப்ப மருந்து மாத்திரைகள் வந்து எடுத்து செல்வது அப்படின்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல நோய் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா இன்சபிஷியன்ட் எனர்ஜி அங்க இருக்கிறது.
அங்க வந்து நம்ம வந்து ரசாயனங்கள் வந்து பாய்சன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்சஃபிஷியன்ட் எனர்ஜி இருக்கிற இடத்துல கொண்டு போய் விஷத்த கொண்டு போய் போட்டா, அது எந்த மாரி ஒரு ரியாக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. அதனால இன்சஃபிஷியன்ட் எனர்ஜி இருக்கப்போ நம்ம அத பூஸ்ட் அப் பண்ணணுமா? இல்ல மருந்து, மாத்திரைகள் அப்படிங்கிற மாரி ரசாயனங்கள் விஷத்த கொண்டு போய் உடம்புல கொட்டி, அத வந்து மேலும் வந்து அங்க சேதம் உண்டாக்கணுமா? அப்படிங்கிறத எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு, முடிஞ்ச வரைக்கும் மருந்து, மாத்திரைகள், ஊசிகள்ல வந்து எப்படி வந்து தப்பிச்சது, ரசாயனங்கள் இல்லாம எப்படி வந்து ஒரு இயல்பா, இயற்கையா வந்து நம்ம வாழ்றது அப்படிங்கிறத எல்லாருமே அதுக்கான ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஆரோக்கியமா இருக்க முடியும். அது மாரி உணர்ச்சி வசம் நம்ம வந்து உணர்ச்சி வசப்படுறோம் அப்படின்னாவே, நம்ம உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தங்க. அதனால உணர்ச்சி வசமா இல்லாம, உணர்வுகளோட வசமா இருந்து செயல்பட்டோம்னா தான் நமக்கு வந்து நல்லது வந்து கண்டிப்பா நடக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கும். அதனால எல்லாருமே அந்த உணர்வுகள வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அத முதல்ல மதிக்கணும். அத மதிக்கிறதுக்கு நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும். அது ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்மளோட வாழ்வியல் வந்து சீரா இருக்கணும். அப்பதான் இது ஒவ்வொன்னையும் நம்ம வந்து உணர முடியும். அந்த உணர்ந்து, உணர்ந்து, உணர்ந்து எடுக்கும்போது தான் அதோட லெவல் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து முன்னேற்றம் இருக்கும். அது சார்ந்த விஷயங்கள்லயும் நம்ம வந்து கவனம் செலுத்துறது நல்லா இருக்குங்க அது. அதனால ஒரு விளம்பரம் வருது அப்படின்னா, நீங்க அதுக்கு பின்னாடி என்ன லாப நோக்கம் அதுல இருக்கும்? நமக்கு ஏன் வந்து அத திரும்ப திரும்ப காட்டுறாங்க? நம்ம வாங்க வைக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபடுறாங்க? அதனால பின்விளைவுகள் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத வந்து நீங்க யோசிங்க. எந்த ஒரு பொருளும் விளம்பரப்படுத்தப்படுது அப்படின்னா, அது கண்டிப்பா உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப, 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 ரொம்ப குறைவு. அதனால முடிஞ்ச வரைக்கும் விளம்பரங்கள் இல்லாத பொருட்கள வந்து பயன்படுத்த வந்து முயற்சி பண்ணுங்க எல்லாருமே. வேற வழி இல்ல நான் இருக்கிறதுல இதான் கிடைக்குது அப்படின்னா, நம்ம அதோட வாழ்ந்து நம்ம பழகிட்டோம். அது வந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறோம் அப்படின்னு வந்து அர்த்தங்க. அது முடிஞ்ச வரைக்கும் அதுலருந்து வெளியில வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. எப்பல்லாம் ஓய்வும், அமைதியும் தேவையோ அப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓய்வும் அமைதியிலும் இருங்க. நம்ம டிவி பார்க்கறது, இந்த மாரி செய்திகள கேட்கறது, நல்ல செய்திகள் கேட்டா கூட பரவால்ல. இந்த மாரி மோசமான விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள போட்டு நம்ம மனச போட்டு உழட்டிட்டு இருக்கிறது. அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம, முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே நல்ல விஷயங்கள கேட்கறதுலயும், அதுல பயனடைறதுலயும் முயற்சி பண்ணுங்க. அந்த மாரி நல்ல விஷயங்கள கேட்கறது அப்படின்னா, தொடர்ந்து வந்து நீங்க இந்த மாரி அக்குபஞ்சர் சார்ந்த விஷயங்கள வந்து தெரிஞ்சுக்கோங்க. இயற்கை வாழ்வியல், ஆ இயற்கை விவசாயங்கள், இந்த பொருட்கள்லாம் எங்க கிடைக்குது? ஆ எப்படி அணுகுறது? அதுக்கான வழிகள் என்ன? நம்ம அத எப்படி பயன்படுத்துறது? அதனால என்ன நன்மைகள்? உடலின் மொழிய அறியறதுக்கு அது எப்படிலாம் வந்து உதவியா இருக்கு? இது எல்லாமே வந்து நீ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சம் வந்து உங்களோட தேடலுக்கு வந்து விடை கொடுக்கும். ஏன்னா, நீங்க எந்த விஷயத்த தேடிட்டு இருக்கீங்களோ, அந்த விஷயம் உங்களையும் தேடிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க எத பத்தி சிந்திக்கிறீங்களோ, அத பத்தின விஷயங்கள் தான் உங்களுக்கு அடிக்கடி கிடைச்சிட்டே இருக்கும். ஏன்னா, உங்களோட தேடல் வந்து கண்டிப்பா வந்து பாசிட்டிவா இருக்குன்னா, பாசிட்டிவான விஷயங்கள் கிடைச்சிட்டு இருக்கும். நம்ம நெகட்டிவா திங்க் பண்ணா, நெகட்டிவான விஷயங்கள் நம்ம வந்து சந்திச்சுட்டு இருப்போம். அதனால நீங்க எத தேடுறீங்களோ, அதுவும் உங்கள தேடிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதான் பிரபஞ்சத்தோட விதியும் கூட. அதுல முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இந்த உடலின் மொழி அப்படிங்கிற விஷயத்த வந்து எல்லாருமே கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அந்த மாரி பசி, தாகம், ஓய்வு, உறக்கம், வலி, காமம் அப்படிங்கிற விஷயங்கள வந்து நீங்க சரியா பயன்படுத்துனீங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, மருந்து, மாத்திரைகள், ஊசிகள், ரசாயன பயன்பாடுகள், மருத்துவமனை தேவைகள், சிகிச்சைகள் இப்படிங்கிறது எதுவும் தேவைகள் வந்து இல்லாம இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி இதெல்லாம் உணர்ந்து பண்ணும்போது சப்போஸ் தேவைப்பட்டுச்சுனாலும், தொடு சிகிச்சையே ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால சரி பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு விளைவுகள் வந்து லேசானதா தான் இருக்கும். நீங்க அதுவும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க, அதுவும் சில காலத்துல வந்து தேவைப்படாம போலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து இந்த மருந்தில்லா மருத்துவம்,
இந்த வாழ்வியல வந்து புரிஞ்சுக்கிட்டு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னாக்க, ஏன்னா இங்க இருக்க எங்கள மாரி ஆள் இருக்கும்பொழுது கண்டிப்பா வந்து எல்லாத்தாலயும் அந்த மாரி இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. முயற்சி பண்ணுங்க. நம்மளோட தொழில் மற்ற விஷயங்கள் வந்து முடியாது அப்படின்னு சொல்றோம்னா, அதுக்கான பெர்சன்டேஜ் மட்டும் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஒழிய, அதுவும் கொஞ்ச நாள்ல வந்து மீட் பண்ணிடலாம். ஆரம்பத்துல கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கும். தூங்குற விஷயங்கள், இது மற்ற விஷயங்கள்லாம். பட் ஆனா நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, ஆரோக்கியத்தை விட வேற எந்த விஷயம் வந்து முக்கியம் இல்லை அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் நான் உதாரணம் சொன்னேன். பக்கத்துல ஏதாவது மருத்துவமனை இருந்துச்சுன்னா, அங்க ஐசியூல போய் ஜஸ்ட் சும்மா பாருங்க. ஏதாவது நண்பர்கள் இருக்காங்க, உறவினர்கள் இருக்காங்கன்னா போய் பாருங்க. அங்க எவ்ளோ வேதனைகள வந்து ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும்னு சொன்னேன். முயற்சி பண்ணி பாருங்க. நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கடவுள் இந்த அளவுக்கு வந்து நம்ம ஆரோக்கியமா வச்சிருக்காருன்னா, நம்ம ஏதோ நெறைய புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால இப்ப இருக்கிறத வந்து நம்ம காப்பாத்திக்கணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் இப்ப பயன்படுத்திட்டு இருக்க ரசாயனம் வந்து தவிர்க்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த 2 மாசமா வந்து உடலின் மொழியில புரிஞ்சுக்கிறதுக்காக, இது முழுசா வந்து உடலின் மொழிய புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறது நம்ம. நல்லதுங்க. இதோட நம்ம நிகழ்வு முடிச்சுக்கலாம். அடுத்தது கேள்வி பதிலுக்குள்ள போலாம். உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம்னாலும், என்னோட எண்ல வந்து தொடர்பு கொண்டு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். கண்டிப்பா அதுக்கான பதில் வந்து கொடுக்கப்படும். வேற எந்த சந்தேகம் இந்த பசி, தாகம், ஓய்வு, உறக்கம், வலி, காமம் இது சம்மந்தமா உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் நீங்க வந்து கண்டிப்பா கேட்கலாம். இன்னைக்கு இருக்க பிரச்சனை வந்து இந்த உடல் மொழி புரிஞ்சுக்காம தான் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான். அத சரி பண்ணிட்டீங்கன்னாவே நீங்க புரிஞ்சுக்க முடியும். அந்த காமம் சார்ந்த விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புரிதல் தேவைங்க. ஆனா சிகிச்சை எடுத்துக்கிறதுல நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல அடிப்படையில நெறைய அவங்க பிரச்சனைகள் வந்து சந்திக்கிறாங்க. அத பத்தின புரிதல் இல்ல, அறியாமை அவ்வளவுதான். ஒரு முறையான கலவை இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அதுவுமே வந்து நெறைய உடம்ப வந்து செல்ஃபா வந்து ஹீல் பண்றத நீங்க உணர முடியும். அது சரியா இருந்துச்சுன்னா, தூக்கம் நல்லா இருக்கும். தூக்கம் நல்லா இருந்துச்சுன்னா, கழிவுகள் நல்லா சீரா வெளியேறிருக்கும். கழிவுகள் சீரா வெளியேறிருக்குனாவே கண்டிப்பா வந்து ஆரோக்கியம் வந்து மேம்படும். இதுதான் வந்து அதோட அடிப்படை விஷயம். அதனால முடிஞ்ச வரைக்கும் பசி, தாகம், ஓய்வு, உறக்கத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறீங்களோ, திருமணமானவங்க, வயதுக்கு வந்தவர்கள் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கலவிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியத்துவம் கண்டிப்பா வந்து குடுக்கணும். அது நம்ம இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஊர்ல பெரியவங்க இருப்பாங்க. மாமா, மச்சான் அந்த மாரிலாம் எல்லாருமே சொல்லிக் குடுத்து வளர்த்திருப்பாங்க. ஆண்களுக்கா இருக்கட்டும், பெண்களுக்கா இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நேரடியாவோ, மறைமுகமாவோ நெறைய விஷயம் வந்து உணர்த்தப்பட்டிருக்கு. பட் இப்ப காலப்போக்குல வந்து பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே கம்யூனிகேஷன் கேப் ஆயிருச்சு. இதுக்கு நெறைய விஷயங்கள் சொல்லலாம். அதான் இப்ப நெறைய டெக்னாலஜி இருக்கு. அவங்கள பார்த்துக்கிறாங்க அப்படின்லாம் அதெல்லாம் கிடையாதுங்க கண்டிப்பா. அவங்களுக்கு என்ன முறையான விஷயங்கள் வந்து அதுல சேராது. ஒரு ஈர்ப்புக்காகவும், அவங்கள வந்து தவறான வழியில் நடத்துறதுல மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற அ இணையதளம்லாம் இருக்க ஒழிய வந்து பார்த்தீங்கன்னா, முறையா அவங்களுக்கு சொல்லிக் குடுத்து, ஒரு வாழ்வியலுக்கு எப்படி சீரா அவங்க பயன்படுத்துறது, எப்படி ஆரோக்கியமா இருக்கிறது, அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது இல்லாம இருக்கு. அது வந்து என்ன சொல்றதுன்னா, அந்த பாலியல் சார்ந்த விஷயங்களோட அறிவு வறுமை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் நம்ம. அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே அத எப்படி கம்யூனிகேட் பண்றது அப்படின்னு தெரியலன்னா, உங்க ஊருக்கு பக்கத்திலேயோ, இல்ல இந்த மாரி தந்த்ரா அப்படிங்கிறது அதோட சப்ஜெக்ட். அது தெரிஞ்ச சிகிச்சையாளர் இருந்தாங்கன்னா, அவங்கள அணுகி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற உளவியல் சார்ந்த, உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் என்ன தீர்வு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வழி நடத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து அவங்க பிரச்சனை வந்து களையப்படும். நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப டைவர்ஸ் ஆக நெறைய காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அடிப்படை வந்து இந்த விஷயமா இருக்கும். இத வந்து சரியா அவங்க பயன்படுத்தாம, 2 பேருக்கும் வந்து முரண்பாடு, மனக்கசப்பு இந்த மாரி ஏற்பட்டு அது டைவர்ஸ் வரைக்கும் போய் நிக்கிறவங்க இருக்காங்க. அதனால அதுக்கும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம் தான் சீரழிஞ்சு கிடக்கும். இந்த உடலியல் மொழி தான் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து நிக்குங்க. இந்த உடலியல் மொழிய புரிஞ்சுக்காம, ஆரோக்கியத்த சரியா பயன்படுத்தாம, இயல்பா குடுத்தத சீரழிச்சுட்டு, அதுக்கப்புறம் மருத்துவமனை போய் கேட்டா, இந்த மருந்து வாங்கி சாப்பிட்டா ரெடி ஆகுமா, அந்த மருந்து வாங்கி சாப்பிட்டா ரெடி ஆகுமா அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது தான், இந்த மாரி பிரச்சனைய வந்து சந்திக்கிறாங்க. அதனால இது எங்க சுத்துனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, பசி, தாகம், ஓய்வு, உறக்கம், வலி, காமம் இது எல்லாத்துக்கும் அடிப்படை விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உடலின் மொழியா இருக்கும். இந்த உடலின் மொழிய புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கலாம். எல்லாத்தோட வாழ்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு மேம்பாடு இருக்கும். நல்ல புரிதல் இருக்கும். ஆ இன்னொன்னு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஹெல்த் அப்படிங்கிறதுக்கு டெஃபனிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கலி, மென்டலி, சோசியலி வெல் பீயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, உடல் அளவிலும், மனதளவிலும், வெளியில சமூகத்துல வந்து
நடந்துக்கிற விஷயங்களும் வந்து கரெக்டா இருக்கும். அவங்க வந்து ஹெல்த்தியா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு அதோட டெஃபினேஷன் வந்து அவங்க அப்படி சொல்றாங்க. இது வந்து ஹெல்த் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் அவங்க வச்சிருக்காங்க. அது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமா நம்ம உடம்ப வச்சிருக்கோம் அப்படின்னு. அனைவருக்கும் நன்றிங்க. அஹ் நேரமாயிடுச்சு. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா உடலின் மொழி அப்படிங்கிற வகுப்பு வந்து இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த கேள்வி பதிவுக்குள்ள போகலாம். அனைவருக்கும் நன்றிங்க. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். ஐயா, இன்னைக்கு தலைப்புல பாத்தீங்கன்னா, முதலாவதாக இறை சாதனை மார்க்கத்தில் இணைந்திருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, ஐயா வந்து பாத்தீங்கன்னா உடலின் மொழி என்ற தலைப்புல 2வது பாகமாக இன்னைக்கு பேசினாங்க. ஐயா வந்து அக்குபஞ்சரிஸ்ட் தேவராஜன் ஐயா அவர்கள் சிறப்பாக உரையாற்றினார்கள். அதாவது போன மாதமும் பார்த்தீங்கன்னா பசி, தாகம், ஓய்வு, உறக்கம் பற்றி விரிவா அவங்க எடுத்துரைத்தார்கள். முதல்ல அவர்களை வாழ்த்திட்டு அடுத்த நிகழ்வு போலாம். ஐயா அவர்கள், தேவராஜன் ஐயா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ்க வளமுடன். ஐயா வந்து பாத்தீங்கன்னா உடலின் மொழின்னு சொல்லும் பொழுது நாம வந்து ரசாயனங்களை தவிர்ப்பது நல்லது என்று சொன்னாங்க. அவங்க சொன்ன விஷயங்கள் பார்க்கும்போது உண்மையான ஒரு விஷயம் கூட. ஒரு நம்ம குரூப்ல தான் ஒரு டாக்டர் அம்மா பேசியிருந்தாங்க. ஒரு மாசத்துக்கு நான் ஒரு கேன்சர் பேஷண்ட்டை பார்த்தேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 கேன்சர் பேஷண்ட்டுக்களை பார்க்க வேண்டிய நிலையில நம்ம இருக்கோம். அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த உணவு உட்கொள்வது மற்றும் அந்த ரசாயன பொருட்களை அதிகமாக எடுத்துக்கிறது தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் கம்பெனிகளோட வற்புறுத்தல்கள் தான் இன்று ஐயா சொன்னாங்க. நம்ம டிவியில பார்க்குற அந்த விஷயங்களை கேட்டுட்டு நம்ம செய்கிறோம். அந்த காலத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் இந்த விஷயங்களை இயற்கையாக நம்ம எடுத்துக்கொண்டு இருந்தோம். அப்புறம் என்ன பண்ணாங்க, கார்ப்பரேட் கம்பெனிங்க வந்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கடலை எண்ணெயோ நல்லெண்ணெயோ சேர்த்துக்கிட்டா கொலஸ்ட்ரால் அதிகமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வற்புறுத்தி சூரியகாந்தி எண்ணெய் அப்படின்னு சொன்னோன்னா நாம எல்லாம் அதுக்கு போகணும். ஆனா சூரியகாந்தி பூ எவ்வளவு பூக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம தமிழ்நாட்டுல இந்தியாவில் இந்த வேர்ல்ட்ல எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவ்வளோ பேருக்கு ஆயில கொடுக்கக்கூடிய அந்த சூரியகாந்தி பூ பூக்குமா? அவ்வளோ எண்ணெய் எடுக்க முடியுமா? அப்படின்றத நம்ம சிந்திக்காமலே என்ன பண்ணோம், எல்லாரும் போய் அதுல விழுந்தோம். க்ரூட் ஆயில்ல இருந்து தயாரிக்கப்படக்கூடிய அந்த ஆயிலை தான் நம்ம யூஸ் பண்றோம். இது உடலுக்கு கெடுதின்னு இன்னை வரைக்கும் யாருக்குமே அவேர்னஸ் வரல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதில் தான் போறாங்க. சிலர் விழிப்பு நிலையில இருக்கிறவங்க திரும்பவும் கடலெண்ணெய் நல்லெண்ணெய்க்கு வந்துட்டாங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா நாமெல்லாம் வந்து எப்படி நான்ஸ்டிக்கு போனவங்க திரும்பவும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த மண் பானைகள் அதுல எல்லாம் சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. திரும்ப ஓரளவு இயற்கை வந்துட்டு இருக்கு. ஆனாலும் உடலானது சீர்கெட்டு போயிருக்கு. காரணம் ரசாயனங்கள். ரசாயனங்கள் வாயிலாக நம்ம உடல் சீர்கெட்டு போயிருக்கு. ஐயா சொன்ன மாதிரி நாம வந்து கவர்மெண்ட்டே யோகாவை வலியுறுத்தி சொல்றாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு நம்ம வந்து சீர்கெட்டு இருக்கோம், நம்ம உடல் வந்து ஆரோக்கியம் கெட்டு இருக்கு. அடிக்கடி நம்ம அந்த இங்கிலீஷ் மெடிசன், அலோபதி மெடிசனை வாங்கி போடுறது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வந்து இப்போ வந்து 50+, நான் 52 இயர்ஸ். பட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 86லேயே பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர் டாக்டர் வந்து ஒருத்தர் வந்து அவர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த சிங் அவங்க அவங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனாவில் போயிட்டு அவங்க படிச்சுட்டு வந்தாங்க. அப்போல்லாம் வந்து அதுக்குரிய விழிப்புணர்வே கிடையாது. பட் எனக்கு சின்ன ஒரு பிரச்சனை இருந்தது. எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. 3 நாள் தான் எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு க்யூர் ஆயிடுச்சு. அந்த தலைவலி மற்ற விஷயங்கள் எல்லாமே க்யூர் ஆயிடுச்சு. ஐயா சொன்ன மாதிரி நான் 99.99% நான் இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறது கிடையாது. ஏதோ ரொம்ப நம்ம உடல் கழிவுகளை வெளியேற்றோம் அப்படின்றது உண்மைதான். அதாவது சளி பிடிக்குது, காய்ச்சல் வருது, அப்புறம் லூஸ் மோஷன், மற்ற ஏதோ ஒரு விஷயங்கள்னா உடல்ல இருக்க கழிவுகள் வெளியேற்றம் அப்படின்றத இன்னும் நம்ம புரிஞ்சுக்கல. அதனோட தாக்கம் ஐயா சொன்னாங்க பாருங்க. அப்ப என்ன ஆகும், நம்ம உடல்ல இருக்க அத்தனை பார்ட்டும் வந்து செயல்படும் போது நம்ம டயர்ட் ஆயிடுறோம். டயர்ட் ஆகும்போது என்ன ஆயிடுது, உடனே மெடிசன் எடுத்து போட்டுக்கலாமா, இதுதான் நம்ம யோசிக்கிறோமே தவிர அதுல இருந்து வெளியே வரல. அதே மாதிரி நாம கேன்சர்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஃபர்ஸ்டா இருக்கு, அடுத்தது சைனா 2வது, இந்தியா 3வதாக இருக்குன்னு சொல்லும்போது உண்மையாவே ரொம்ப வருந்தத்தக்க விஷயங்களாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த கழிவுகளை வெளியேற்றதுல ஐயா சொன்னாங்க, அந்த கணவன் மனைவி உறவை பற்றி சொன்னாங்க.
அதுக்குதான் அந்த காலத்துல என்ன சொன்னாங்க, நாள் 2 வாரம் 2 மாதம் 2 வருடம் 2. நாள் 2 அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நாளைக்கு 2 முறை கழிவுகளை வெளியேற்றணும், வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், மாதம் 2 முறை வந்து அந்த கணவன் மணி உறவு இருக்கணும், வருடம் 2 முறை உடல் கழிவுகளான அந்த பேதி கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க, அந்த உடல் கழிவுகளை வெளியேற்றணும்னு சொல்லிட்டு அந்த காலத்துல சொல்லி கரெக்டா வச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சொல்லி கொடுக்க ஆள் இல்லை, சொல்லி கொடுத்தாலும் கேட்க ஆள் இல்லை. ஐயா சொன்ன மாதிரி எல்லாம் என்ன பண்ணாங்க, எனக்கு தெரியும், நான் போய்க்கிறேன், உள்ள போய் பார்த்துக்கிறேன், சர்ச் பண்ணி பார்த்துக்கிறாங்களே தவிர அந்த பொது அறிவை பெரியவங்க கிட்ட இருந்து வளர்த்துக்கக்கூடிய அந்த தன்மை இல்லை. அப்போ அந்த உடலின் மொழி என்ன என்று அறிந்து நாம் அனைவருமே செயல்பட்டோமானால் உண்மையாகவே சிறப்பாக இருக்க முடியும். இன்னைக்கு குழந்தைகள் மற்றவர்கள் நல்ல ஆரோக்கியமாக நம்மளை அவங்கள கொண்டுட்டு போக முடியும். வெறும் மெடிசின் போகாம நம்ம வந்து தக்க விதமாக நம்ம பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஐயா கொடுத்த அந்த தலைப்பு ரொம்ப சிறப்பா இருந்தது. அவங்களோட ஸ்பீச்சும் ரொம்ப இயல்பா ரொம்ப நல்லா இருந்தது. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு முன்னாடி சில முக்கிய அறிவிப்புகள் செய்த பிறகு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கிறோம். அடுத்த நிகழ்வாக 8:30 மணிக்கு இறையாசிரியர் ஐயா அவர்கள், இறையாசிரியர் இறைமதன் ஐயா அவர்கள் தற்சோதனை நிகழ்வு இருக்கிறது. அதில் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்மீக தூய்மை பெறுவோம். அடுத்ததாக நாளை காலையிலிருந்து எப்பவும் போலவே 4:30 மணி முதல் நிகழ்வுகள் தொடங்கும். சிறப்பு தவங்கள் பார்க்கும்போது 9 மணிக்கும் 3 மணிக்கும், காலை 9 மணி மாலை 3 மணிக்கு சிறப்பு தவங்கள் உள்ளது. அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்மீக தூய்மை பெறுவோம். வாழ்க வளமுடன். அடுத்ததாக கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்ல. ஆமா, வாழ்க வளமுடன். நாளை அதிகாலை வந்து நம்ம அறிவிப்பு வர வரைக்கும் 4 மணிக்கு தான் தொடங்கும் எப்பயும் போல. சரிங்கம்மா. ஓகேங்கம்மா, வாழ்க வளமுடன். ஓகேங்கம்மா, நன்றிங்கம்மா. அம்மா சொல்லிட்டாங்க 4 மணிக்கு தான் எப்பவும் போல ஐயா அறிவிப்புகள் கொடுக்கிற வரைக்கும் 4 மணிக்கு தான் நிகழ்வுகள் தொடங்கும் சொல்லியிருக்காங்க. அன்பர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும். நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கேள்வி பதில் நிகழ்ச்சி. யாராவதுக்கு கேள்வி பதில்கள் இருந்தா, கேள்வி கேட்கணும் தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அம்மா பெரிய நாயகம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம் ஐயா. ஐயா, இப்போ கோதுமை உணவு நீங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க இல்லைங்கய்யா? ஆமாம்மா. அது ஆனா இது வரைக்கும் நம்ம இது ஆங்கில மருத்துவம் இல்லாத மற்ற மருத்துவர்கள்லாம் கூட இது சொல்லி நான் இன்னைக்குதான் நான் கேள்விப்படுறேன். அது நான் கேட்கறேங்க ஐயா. நல்லதுமா. அதாவது பாத்தீங்கன்னா கோதுமை வந்து, அதாவது நம்ம ஊர்ல நம்ம பிறந்த இடத்துல இருந்து சுற்றில வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தொலைவுல வந்து கம்மியான தொலைவில் கிடைக்குதோ அதுதான் நமக்கான உணவுங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டுல பிறந்திருக்கோம், நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள கிடைக்கிற உணவு மட்டும் தான் நமக்கான உணவுங்க. நம்ம உடம்போட சரியான உணவு அதுதாங்க. இது வந்து வடநாட்டுல விளையிறது. அங்க இருக்கிற சூழ்நிலைக்கு அங்க ஒரு வெப்பமான சூழ்நிலை அதிகமா இருக்கும். அங்க இருக்கிறவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது சீக்கிரமா செரிச்சிடும். நம்ம ஊர்ல இருக்க கிளைமேட்டுக்கு வந்து செரிமான கோளாறு கண்டிப்பா வந்து ஏற்படும், தாமதமாகும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கோதுமையில குளூட்டனின் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருள் இருக்குங்க. அந்த மூலப்பொருள் வந்து பாத்தீங்கன்னா கணையத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை உண்டு பண்ணி இன்சுலின் சுரக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தடை ஏற்படுத்தும். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியான நல்ல சர்க்கரைன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதை வந்து உடம்புல இருக்கிறதுக்கு பாதிப்பு உண்டாகும். அதுதான் வந்து இதோட வந்து விளைவுங்க. அது நம்ம எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க சப்பாத்தி சாப்பிட்டு அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா எடுத்துக்குவாங்க. எனக்கு சுகர் அப்படின்னா நான் சப்பாத்தி சாப்பிட்றேன்னு சொல்லி தினமும் வந்து சப்பாத்தி சாப்பிடுவாங்க. யாருக்காவது அந்த மாதிரி சப்பாத்தி சாப்பிட்டு யாருக்காவது வந்து பாத்தீங்கன்னா சரியானதை கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? இல்லைங்க, இன்னும் வாழ்நாள் வரைக்கும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதேதாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இந்த இதை தொந்தரவுங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை வந்து சரி செய்யறதுக்காக நம்ம பண்ணணும். சப்பாத்தி சாப்பிட்டா வந்து பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய அரசியல்னு வச்சுக்கோங்களேன். சப்பாத்தி சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம வந்து சுகர் வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா குறையாது. நீங்க திரும்ப 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 அந்த மருந்தை நோக்கியும் மருத்துவத்தை நோக்கியும் சிகிச்சையை நோக்கி ஓடிட்டே இருக்கிறதுக்கு அது நல்லா ஹெல்ப் பண்ணணும். அது அந்த மாதிரியான உணவு அது. நீங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு 3 மாசம் ஒருக்கு 4 மாசம் ஒருக்கு சாப்பிட்றீங்க அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா பெரிய தாக்கமா இருக்காது. ஆனா தினந்தோறும் நான் இரவுல வந்து 2 சப்பாத்தி மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அது செரிக்கிற நேரத்துல இருந்து பாத்தீங்கன்னா அது ஏற்படுத்துற விளைவுகள் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். அது நமக்கு தெரியாதுங்க. நமக்கு தெரியாம நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம். இன்னொன்னு, அங்க கோதுமை வந்து எங்கேயோ விளையுது.
அதை எப்பயோ ம். எடுத்து அவங்க அரைச்சி அந்த மாவை பயன்படுத்தி பேக் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. அது எவ்வளவு நாள் கழிச்சு நமக்கு வருதுன்னு நமக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. அது நீங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மேல வச்சிருந்தீங்கனாலும் அதுல எந்த புழுவும் வராது. அந்த அளவுக்கான ம். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து அதுல கண்டிப்பா இருக்கும் அதுல. இப்ப நம்மளே சரி. மாவு அரைக்கிறோம்னாலும் இந்த மாதிரி இந்த குளூட்டனின் அப்படிங்கிற விஷயம் வந்து அதுல இருக்கு. அது வந்து நமக்கு இருக்கு. ம். கணையத்துல வந்து பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும். ஓ! அவங்க வந்து சுகர் பேஷண்ட வந்து பாத்தீங்கன்னா, வாழ்நாள் ஃபுல்லா சுகர் பேஷண்டா வைக்கிறதுக்காக ஒரு முயற்சி அதுல இருக்குங்க அதுல. அது இப்ப முடிஞ்ச வாரத்துல வரைக்கும் வந்து ஒரு பாத்தீங்கன்னா, நாள் கூட எடுக்க வேண்டாம். எடுக்காம இருந்தீங்கன்னா நல்லதுங்க. உங்க உடம்பு நல்லது. வந்து உங்களோட செரிக்கும் தன்மை வந்து ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னா கூட அத தவிர்க்கிறது நல்லதுங்க. ஆனா ம். ம். என்னைக்காவது நாளைக்கு சாப்பிடுறதுனால அது பெரிய தொந்தரவு இருக்காது. அது வந்து தொடர்ந்து நம்ம எடுத்துக்கும்போது கண்டிப்பா அதனால தொந்தரவு இருக்காது. நம்ம உணர முடியும் கண்டிப்பா. நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா. ஆனா அதனால நீர் முடிஞ்ச அது வரைக்கும் அதிகமா உறிஞ்சுது இல்லைங்கய்யா? கண்டிப்பா, கண்டிப்பாங்க. நீங்க செரிக்கிற ஆ. தன்மை வந்து கம்மியா இருக்கு அப்படின்னாவே, உங்களுக்கு வந்து நீர வந்து அதிகமா உடம்புல இருக்க நீரையும் உறிஞ்சி அத வந்து செரிக்க வேண்டிய நிலைமை வரும் அதுக்கு. ம். இப்ப நீங்க தண்ணி குடிக்கிறீங்க, அது பேலன்ஸ் ஆகுது, செரிக்குது அப்படிங்கிறது வேற. செரிமானத்துக்கு அது பத்தல அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்க நீர் சத்தையும் உறிஞ்சி தான் செரிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். ஆமா. அது அது அனுபவம் இன்னொன்னு எனக்கு அது நான் அதுல இருக்க பிரிசர்வேட்டிவ்ஸ் வந்து ஆமா. பார்த்தீங்கன்னா, உடம்புல இருந்து வெளியேத்துறதுக்கும் ரொம்ப நேரம் ம். ஆகுங்க. கரெக்ட்டுங்கய்யா. ஆமா. உடம்புல இருந்து ம். கழிவுகள் வெளியேறதுக்கு நேரமாச்சுனாலும், உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு மெயின்டெயின் பண்ற ஒரு ஆற்றல் இருக்கு இல்லீங்களா? கழிவுகள மேனேஜ் ம். பண்றதுக்குன்னு ஒரு ஆற்றல் உடம்புல செலவாயிட்டு இருக்கும். ம். ம். அதுவும் அதிகமா தேவைப்படும். கழிவுல இருந்து மறுபடியும் வந்து மேலும் கழிவுகள வந்து உறிஞ்சும் உடம்பு. அதனாலயும் பாதிப்பு வரும். அதனால எந்த உணவு சாப்பிடுறீங்க, அது சீக்கிரமா வெளியேற்றப்படுதோ, அது வந்து உடலுக்கு வந்து நல்லது, ஆரோக்கியம். சீக்கிரமா செரிமானம் ஆகக்கூடிய உணவு. அதனால சரிங்க. முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது. தவிர்க்கிறது தான் நல்லது. ஆனா சப்பாத்தி, தோசையா எடுத்தா நல்லதுன்னு அப்புறம் எதுவுமே இல்லாம கோதுமையே தவிர்க்கணும். கண்டிப்பா அதுக்கு நம்ம ஏகப்பட்ட சிறுதானியம் இருக்குமா நம்ம ஊர்ல. கம்பு, ராகி, ஆமா. சோளம் ம். அப்படின்னு ஏகப்பட்ட சிறுதானியங்கள். அத சாப்பிட்டீங்கன்னாவே மாசம் ஃபுல்லா தினம் ஒண்ணா சாப்பிடலாம் நீங்க. ம். ம். அதனால சப்பாத்திங்கிறது திணிக்கப்பட்டதுங்க. அங்க விளையறத கொண்டு ம். வந்து இங்க போடுறதும், இங்க விளையறத கொண்டு போய் அங்க போடுறதும், ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றதுன்னா, அது தொழில் அது. அதனால சரிங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் உணவுகள வந்து பயன்படுத்துங்க. சிறுதானியங்கள் ஏகப்பட்ட சிறுதானியங்கள் இருக்கு. நம்ம ஊர்ல ஆமா. இல்லாத அவ்ளோ உணவுகள் இருக்குமா நம்ம ஊர்ல. அதனால முடிஞ்ச ம். வரைக்கும் அத அதிகம் யூஸ் பயன்படுத்தினாவே பண்றாங்க. ஆமாங்க. அது வரைக்கும் முடிஞ்ச ம். வரைக்கும் நம்ம ஊர் உணவுகள் பயன்படுத்தினாவே நல்ல ஆரோக்கியமா இருக்கலாங்க. நல்லது. நம்ம வந்து வேற ஆப்ஷன் இல்லாம மாரி அது டக்குன்னு கிடைக்குது, வாங்குறோம், யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப பயன்படுது. விளம்பரங்களையும் கோதுமை வந்து அதிகமா விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கும். கோதுமை மாவு சம்மந்தமா நெறைய விளம்பரங்கள் வரும். நம்ம அத பார்த்தோம்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கடைக்கு போனாவே அந்த பாக்கெட் ஒண்ணு எடுத்துருவோம் நம்ம. இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்குங்க. அது பின்னாடி. இதே வந்து நம்ம ஊர்ல வந்து தவிர்த்துடுவாங்க கம்பு, இனிமேல். கம்பு, ராகி, சோளத்துக்குலாம் எந்த விளம்பரம் வராது நம்ம ஊர்ல. வரல. ஆமா வர்றதில்ல. ஆமாங்க. அதனால ஆரோக்கியமான உணவுகள் வந்து சாப்பிட்டீங்கன்னா, நீங்க அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் வந்து புரிஞ்சுக்கணும். எதனால வந்து நம்ம அதெல்லாம் காட்டுறதில்ல, ஏன் வந்து வர்றதில்ல அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ம். ம். சரிங்க, நல்லதுங்கம்மா, சரி. நல்லதுங்க. அதே நன்றிங்க. போல இப்போ வீட்ல வந்து நம்ம விருப்பப்படனாலும் நம்ம பிள்ளைங்க அந்த வருஷத்துல ஒரு தரம் நம்ம டெஸ்ட் எடுக்கணும். ஃபுல் செக்கப்ன்னு அந்த மாரி அது எடுக்கிறது நல்லதா? எடுக்கலான்னு சொல்றீங்களா? எடுக்கக்கூடாதுன்றீங்களாங்கய்யா? நீங்க உடலின் மொழிய புரிஞ்சுகிட்டு, ஆ. உங்க உடம்ப வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா வச்சிருக்கீங்க. சரியான முறையில எந்த பெரிய நோய் இல்லாம இருக்கீங்கன்னாக்க, டெஸ்ட் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அவசியம் இல்ல. ம். நீங்க மனதளவிலயும், உடல் அளவிலயும் ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு நீங்க சொல்ட்டீங்கன்னா, ம். நீங்க சொல்றீங்க, எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம வந்து நீங்க இயல்பா தூங்குறீங்க, இயல்பா வந்து சாப்பிடுறீங்க, இயல்பா நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாவே, உங்க ம். உடம்புல எந்த தொந்தரவும் இல்லாம இருக்கும். அது இல்லாம இருக்கிறது தான் ஆரோக்கியத்தோட அறிகுறிங்க. ம். நீங்க நல்லா கரெக்ட். இருந்தீங்கன்னா கூட போய் டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு 2 லேப்ல வந்து டெஸ்ட் எடுத்து பாருங்க. இங்க ஒரு ரிசல்ட் வரும், அங்க ஒரு ரிசல்ட் வரும். நீங்க எத வச்சு வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுவீங்க. இன்னொன்னு உங்களோட மனம் சார்ந்த விஷயங்கள் வந்து ஏதாவது மாற்றம் இருக்கும்போது டெஸ்ட் எடுத்தீங்கனாலும், அதுக்கான விளைவுகளும் மாறி தான் இருக்கும். ம். அதனால நீங்க நம்ம மெயினா எல்லாரும் போய் மாட்றது இந்த இலவச பரிசோதனை அப்படின்னு மாட்டுவோம் முதல்ல நீங்க. இலவசமா சுகர் டெஸ்ட் பண்றாங்க, இலவசமா வந்து கண் செக் பண்றாங்க, இலவச ரத்த பரிசோதனை நிலையம் பண்றாங்க, இலவசமா பிபி செக் பண்றாங்க அப்படின்னு போய் தான் மாட்டுவோம் நம்ம. அங்க போய் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அங்க வந்து பாருங்க உங்களுக்கு இப்ப தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஒரு பயத்திலேயே போவோம். போகும்போது அதிகமா இருக்கும். நல்ல வேளை போய் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முடக்கப்படுவோம் நம்ம. ம். அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பரிசோதனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது உங்களோட வலியையும், பசியையும் கண்டுபிடிக்கிற மாரி ஏதாவது மெஷின் இதுவரைக்கும் இருக்குங்களா? இல்லைங்கய்யா. உடம்பு தான் சொல்லணும். உடம்பு தான் சொல்லணுங்க. அதே மாரி தாங்க. மத்த விஷயங்களையும் உடம்பு வந்து சரி பண்றதுக்கு நம்ம நேரம் ம். குடுக்கணும். அதுக்கான பொறுமை அவசியம். ஒரு தொந்தரவு ஏற்படுது அப்டின்னா, கண்டிப்பா அதுங்க சரி செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தங்க. சரி செய்யறத உணர்ந்து, அதுக்கப்புறம் போய் இப்ப எடுக்கணும்.
அதனால சரிங்க வந்து சரி பாத்தீங்கன்னா அதுல 100% சரியும் கிடையாது, 100% ராங்குன்னு சொல்ல முடியாது. ஏதோ 1% ம் 2% தேவைப்படலாம் யாருக்காவது. ரொம்ப எமர்ஜென்சி தெரியாம இருந்துட்டாங்க அப்படின்னா மேபி 1% தேவைப்படலாம். அது கூட உடம்ப வந்து நான் சரியா உணர்ந்து புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னா அது கூட தேவைப்படாதுங்க. இதெல்லாம் இல்லாத காலத்துலயும் மனிதர்கள் வந்து வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. இப்ப இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜில அறிவியல் வளர்ந்திருக்கு. இதெல்லாம் இல்லாத காலத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நோயாளிகள் கம்மியா தான் இருந்தாங்க. கரெக்ட் ஆமாங்க. அப்ப நம்ம உடம்புக்குள்ள நம்ம அப்பப்ப நம்ம உடம்ப கவனிக்கணும். அது என்ன சொல்லுதுன்னு அத கவனிக்கும் போது கண்டிப்பாங்க, தான் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னுங்கய்யா. கண்டிப்பாங்க. முதல்ல நீங்க நீங்க அது ஏதாவது டெஸ்ட் சொல்லணும் பண்ணணும். ஏதாவது என்ன இருந்தா. ஆமாங்க. உங்களுக்கு ஏதாவது தொந்தரவுன்னா அது ம். சிம்ப்டம்ஸ் வந்து காமிக்கும். கண்டிப்பா வந்து ம். காமிக்காம இருக்கவே இருக்காதுங்க. வித்தியாசம் இப்போ நாம உணர்ந்து நாம தெரிஞ்சுக்கணும். ஆமாங்க. இப்ப திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா, ம். உங்களுக்கு அஜீரணமா இருக்கு, பசியே இல்ல அப்படின்னா, நீங்க வந்து அமைதியா இருக்கீங்க அப்படின்னாவே, அது சரி செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தங்க. ம். ம். நீங்க ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போறீங்க. உதாரணத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க. வேற வழி இல்லாம வந்து ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்க, அன்பானவங்க. உங்களுக்கு நெறைய வச்சுட்டாங்க. சாப்பிடுறீங்க. அடுத்த வேளை வந்து கண்டிப்பா பசிக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். இன்னும் 4 மணி நேரம், 5 மணி நேரம் ஆயிருங்க. அடுத்த வேளை பசி ம். வரல அப்படின்னா, நீங்க காலையில நெறைய சாப்பிட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்த ம். வேளை ம். வந்து பாத்தீங்கன்னா, வீட்ல வந்து சொல்லிட்டாங்க, பயந்து சாப்பிடாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம சாப்பிடுறோம்னா, அங்க வந்து நோய வந்து உற்பத்தி பண்றோம்னு அர்த்தங்க. ம். தேவையில்லாதப்ப சாப்பிடுறோம். காலையில தான் விருந்து வந்து சாப்பிட்டோம்னா 3 வேளைக்கு தேவையான அளவு சாப்பிட்டுருப்போம். காலையில சாப்பிட்டதே இருக்கும். ஒரு அன்பால வந்து பாத்தீங்கன்னா, நெறைய பரிமாறியிருப்பாங்க. சாப்பிட்டுருப்போம். மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அடுத்தடுத்த வேலைகளும் தவறாம வந்து சாப்பிடும்போது, பசி இல்லாம சாப்பிடும்போது பிரச்சனைகள் வந்து நம்மளா வந்து விலைக்கு வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ம். கரெக்ட்டுங்க. அதனால அந்த ஹெவியா எடுக்கும்போது நம்ம மேனேஜ் பண்ணிக்கணுங்க. காலையில நெறைய சாப்பிட்டுருக்கோம். போதும் இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்கணுங்க. உங்களுக்கு பசின்னா உணர்த்தும் அது. தேவைன்னா ம். உணர்த்தும். ம். அதுக்காக தான் கடவுள் வந்து இயற்கையா படைச்சிருக்காருங்க. இந்த உடலின் மொழிகள வந்து. நம்ம அத வந்து இயற்கையை நம்பாம, இயல்ப நம்பாம வந்து பாத்தீங்கன்னா, நம்ம டைவர்ட் பண்ணி, அ அதாவது லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டா ரைட் சைடு போறது, ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டா லெஃப்ட் சைடு போறது அந்த மாரி வந்து நம்ம போயிட்டு இருப்போம் நம்ம. அப்படிங்கும்போது என்ன விளைவுகள் உண்டாகுமோ, அந்த விளைவுகள் தான் நம்ம வந்து மீட் பண்ணி ஆகணும். சரிங்க, சரிங்க. நன்றிங்க, நன்றிங்க. நல்லதும்மா, நல்லதும்மா. நன்றி. ம். வாழ்க நன்றிங்கய்யா. வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக வாழ்க. வாசுகி அம்மா அவர்களுக்கு அன்மியூட் பண்றேன். வாசுகி அம்மா, வாசுகி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. உங்க கேள்விகளை ஐ- கேட்கலாம். ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. வணக்கம். ஐயா சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கீங்களா ஐயா? அருமையா இருக்கும்மா. நீங்க எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்குங்க ஐயா. ஐயா அப்புறம் நல்லது, வந்து நல்லதும்மா. வெல்லம் நம்ம வாங்குறோம்ல, எதும்மா? வெல்லம் வெல்லம். ஆமாம்மா. வெல்லம்ங்க ஐயா, அது வந்து உருண்டை வெல்லம் இருக்கு, இங்க கிடைக்குது திருவாரூர்ல. அப்புறம் சரிங்கம்மா. அச்சு வெல்லம் தான் இங்க அதிகமா இருக்கும் கொஞ்சம். அது சரிங்க. வந்து சக்கரை, நாட்டு சக்கரைங்கிறாங்க. எது அது பார்த்தா அது நல்லதுன்னு தெரியல. சரிங்க. நீங்க அதுதான் ஐயா உங்க பகுதியில எது வச்சீங்கன்னா எறும்பு சாப்பிடுதுன்னு பாருங்க. ஐயா. நீங்க எடுத்து வச்சு எறும்புல டெஸ்ட் பண்ணி பாருங்க. எறும்பு ஐயா எடுக்குதான்னு ஒரே ஒரு பாருங்க. எறும்பு நிமிஷங்க ஐயா, எடுத்து கால் வந்துருச்சு, கொஞ்சம் ஒரு நிமிஷங்க ஐயா. பேசுங்க, பேசுங்க. இன்னத்துல யாரோ கூப்பிடுறாங்க. அம்மா அடுத்தவங்கள கூப்பிட்டுருங்கம்மா. அடுத்தவங்க ஜானகி அம்மா, சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஜானகி அம்மா, ஜானகி அம்மா உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்கேம்மா. சரிங்க. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. நீங்க இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இதில் எனக்கு டவுட் இருந்ததெல்லாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க. என் பேத்திக்கு வந்து 12 வயசு ஆச்சுங்க. அவருக்கு ஒரு 1 இயராகவே வந்து அவளுக்கு வந்து இந்த ம், கோதுமை அது அலர்ஜியாக இருந்துச்சு. அப்புறம் சரிங்கம்மா. மில்க்கு அதுவும் வந்து அலர்ஜின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நல்லதுங்க. அதுதான் அந்த குளூட்டன் அது அப்புறம் பாலில் வந்து லாக்டோஸ் அலர்ஜின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அம்மா வந்து ஐயோ கோதுமையெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் சரிங்க. சொன்னதுக்கு அப்புறமா வந்து டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுங்க. ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேங்க. நல்லது. மகிழ்ச்சி, மகிழ்ச்சிங்கம்மா. அதெல்லாம் அது அவ்வளவுதாங்க. நீங்க வந்து நமக்கான உணவு அதாவது நீங்க எப்பவுமே ஒண்ணு பாத்துக்கோங்க. நீங்க ஒரு உணவு வந்து உங்களுக்கு பிடிக்குது, சாப்பிடணும்னு தோணுது, நீங்க ரெகுலரா பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னா, அது நம்ம ஊர்ல விளையிற உணவான்னு முதல்ல பாருங்க. சரிங்க. எந்த அளவுக்கு நீங்க பொறந்த இடத்துல இருந்து ஆ குறுகிய சரிங்க. தொலைவுல வந்து விளைஞ்சிருக்கோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நம்ம சரிங்க. ஊர விட்டு எதெல்லாம் வந்து தொலைவுல வந்து விளைஞ்சு வந்துட்டு இருக்கோ, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கான உணவே இல்ல அது. உணவே இல்ல. ம் உங்க ஆரோக்கியத்துக்கு எந்த சரிங்க. அளவும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மேட்சே ஆகாதுங்க. அதான் வந்து இயல்புங்க அது. ஆ சரிங்கய்யா. அதனால இப்போ அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட ஆரோக்கியம் வந்து கண்டிப்பா வந்து மேம்படும். அதனால இப்ப எடுத்துட்டு இருக்க நெறைய பேர் எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த ஓட்ஸ் கஞ்சி சாப்பிடுறேன். உடம்ப குறைக்கிறதுக்கு இது சாப்பிட சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து எதுல தயாரிக்கிறாங்க, எப்படி தயாரிக்கிறாங்கன்னே தெரியாதுங்க அது. கரெக்டுங்க ஐயா. அதே ஆமாங்க. மாரி இன்னும் நெறைய பொருட்கள் இருக்குங்க. இந்த மாரி நெறைய வரிசைப்படுத்தலாம். டயட்டுங்கிற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா,
எங்கேயோ இது பண்றது, அந்த புரோட்டீன் பவுடரு அது இதுன்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா உடம்ப குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருப்பாங்க. உடலின் மொழியை ஆமாங்க. வந்து புரிஞ்சுட்டு வந்து உணவு எடுத்தாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து எதுவும் தேவையில்லை அப்படிங்கறதுதான் நிதர்சனங்க. ஆனா நம்ம மக்கள் வந்து பாத்தீங்கன்னா உண்மையை எப்பவுமே உடனே ஏத்துக்க மாட்டாங்க. எல்லாம் சரிங்க. சயின்ஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு தான் போவாங்க. என்னதான் கரெக்ட். வந்து பாத்தீங்கன்னா அவங்க சயின்ஸ் டாக்குமெண்ட் பின்னாடி போனா பரிசோதனைகள் செய்ய செய்ய வந்து பாத்தீங்கன்னா பேப்பரோட எண்ணிக்கை தான் அதிகமாகும் ஒழிய அவங்களோட கரெக்ட். ஆரோக்கியம் வந்து மேம்படுறது கேள்விக்குறிதாங்க. பேப்பர் வேணா கரெக்ட். வீட்டுல ஃபைல் நிறைய சேரும். காலம் ஃபுல்லா வச்சு வச்சு இப்ப அழகு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஃபைல் வந்து நான் இந்த டெஸ்ட் எடுத்தேன் அந்த டெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பட் ஆனா அவங்க கரெக்ட். உடம்புல வந்து பாத்தீங்கன்னா மாற்றங்கள் இருக்குமா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது வந்து சந்தேகம் தாங்க. கரெக்ட்டுங்க. நல்லதுமா நல்லதுமா. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பால் எல்லாருமே அதாவது பல்லு முளைச்சிருச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு பால் தேவையில்லைங்க. பல்லு சரிங்க. முளைச்சிருச்சுனாவே அந்த உணவு வந்து நமக்கான உணவு இல்லை. அதுவும் சரி. தாய்ப்பாலை தவிர மற்ற பால் தேவையில்லை. உலகத்திலேயே வந்து சரி. பாத்தீங்கன்னா மற்ற கரெக்ட். விலங்குகளும் மாற்றி போய் பால் குடிக்கிறது இல்ல. கரெக்ட். அதனால பல்லு நம்ம முளைச்சிருச்சுன்னா தான் அதுவும் வந்து தேவையில்லை. மாத்தி பண்ணிட்டு இருக்கோங்க ஆமா ஆமா. மனுஷங்க. அது வந்து நமக்கு ம். தேவையில்லாத ஒரு உணவுங்க. அது சரி. மூலமாவும் நிறைய வந்து நோய்கள் வந்து விதைக்கப்படுது. கேன்சருக்கு வந்து இன்னும் அதிகப்படியான காரணம் வந்து பாத்தீங்கன்னா பால் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால நீங்க நீங்க கேட்டுட்டு இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பாலை தவிர்த்துட்டு டீ காஃபியெல்லாம் தவிர்த்துட்டு கொஞ்சம் இருந்து பாருங்க. எந்த சரிங்க. அளவுக்கு ஆரோக்கியம் வந்து முன்னேற்றம் கிடைக்குது அப்படின்னு நீங்களே உணர முடியும் கண்டிப்பா. சரிங்க. பால் வந்து மீண்டும் மீண்டும் சொல்லலாம் நம்ம நமக்கான உணவு கிடையாது அது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெண்மை புரட்சி அப்படின்னு சொல்லி அது ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு நோயை வந்து நம்மளே வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்ணிக்கிறதுங்க உடம்புல. சரிங்க. உள்ளுக்குள்ள இப்போ ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு இப்ப அதுவும் தூங்குறப்ப பால் குடிச்சு குடுக்கிறது இன்னும் கொடுமையான விஷயங்க அது. ஆமா, நீங்க சிலருக்கு சாப்பிட்டு வந்து படுத்திருக்கு பால் சாப்பிட்டு ஒரு குடிச்சாதான் மணி நேரம் தூக்கம் இருக்கும். வருங்குவாங்க. அதாங்க அது என்ன காரணம் அப்படின்னா அது செரிக்கிறதுக்கு வந்து தாமதமாகும். செரிக்கிறதுக்கு வந்து எனர்ஜி வந்து அதிகமா தேவைப்படும். எனர்ஜி சரிங்க. அதிகமா தேவைப்படும் போது பாத்தீங்கன்னா ஒரு மயக்கத்துக்கு கொண்டு போகும் அது. ஆ, சரிங்க. அதிகப்படியான சக்தி தேவைக்கு வந்து மயக்கத்துக்கு கொண்டு போறப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அது தூக்கம் இல்லைங்க. அது பேர் வந்து மயக்கம் அது. கரெக்ட். ஓ, சரிங்க. ஏன்னா சரி. தூங்குறப்போ நீங்க ஒரு ம். டம்ளர் முழிச்சிருக்கும் போது ஒரு டம்ளர் பால் குடிச்சீங்கன்னா அது செரிக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆகுதுன்னா ஓய்வுல ம். இருக்கும்போது பாலை குடிச்சீங்கன்னா அது எத்தனை மணி நேரம் ஆகுறதுங்க அது செரிக்கிறதுக்கு. நைட் ஃபுல்லா அது வந்து டைம் எடுத்துக்குன்னு ஆமாங்க நினைக்கிறேன். ம். ஆமாங்க. அதனால அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. அதோட தன்மை வந்து புரிஞ்சுக்கணும். பாலோட தன்மை என்ன? அது எந்த மாதிரியான உணவு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்க. நன்றிங்கம்மா, நல்லதுங்க ரொம்ப நல்லது. வாழ்க நன்றிங்க. வளமுடன். ரொம்ப அடுத்ததாக கோட்டீஸ்வரி அம்மா, அம்மா உங்களுக்கு வாசிங்க அம்மா அன்மியூட் பண்ணி. கூப்பிடுறேங்கம்மா. சரிங்கம்மா, வாசிக்கு அம்மா. வாழ்க வளமுடன் சார். சொல்லுவாங்க பண்ணுமா சொல்லுங்க. ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. வாழ் வேணுமா சொல்லுங்கம்மா. ஐயா அந்த பாலை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அது குடிக்காம இருக்கிறது எவ்வளோ நல்லதுதான் அது. இப்ப நாங்கெல்லாம் டீ சரிங்க. காஃபிலாம் வீட்டுல பால் வாங்குறதே இல்லை இப்போ 6 மாசமா. நல்லதுங்க மகிழ்ச்சி. ஆ ஐயா அப்புறம் வந்து இந்த வெல்லம் வந்து உருண்டை வெல்லம் இருக்கு, அச்சு வெல்லம் இருக்குங்களா ஐயா? ஆமா ஆமா. வெல்லம் வந்து அது எது இது நாட்டு சர்க்கரை அப்படி குடுக்குறாங்க. அது எது ஐயா நல்லது வாங்குறது? எது கொஞ்சம் சிறந்ததா அதாம்மா இது இருக்கும்? நீங்க நீங்க சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரும்புலது இருக்கிறது தான். நீங்க ஆ தெரிஞ்ச இடத்துல காய்ச்சல் இடம் தெரிஞ்சவங்களா இருந்தா அவங்கள்ட்ட இருந்து வாங்கி டைரக்டா வாங்குங்க. அதான் வந்து ரொம்ப நல்லதுங்க. ரசாயனம் இங்க எப்படி பயன்படுத்தாம இருக்கா, தெரியலங்க ஐயா. சல்பர் போடாம. பக்கம் திருவாரூர்ல எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல. இல்ல திருவாரூர் இல்லாட்டி பக்கத்துல வேற என்ன டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எங்க காய்ச்சறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்கள்ட்ட சொல்லிட்டு ம். ரெகுலரா நீங்க வந்து கொரியர் போட்டு கூட வாங்கிக்கலாம். அப்படிங்களா? இல்ல சரிங்க ஐயா. அப்படின்னா உங்க ஃபேமிலி பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோ 20 கிலோ சேர்ந்து வாங்குனீங்க அப்படின்னா அந்த கொரியர் சார்ஜ் கம்மியா தான் ஆகும். சரிங்க. எங்க காய்ச்சறாங்கன்னு பார்த்து உங்க நண்பர்கிட்ட விசாரிச்சு பாருங்க. எங்க வாங்குறாங்கன்னு கேளுங்க. இல்ல நீங்க வெளியில எங்கேயா டிராவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோ 10 கிலோ வாங்கி கொடுக்க வச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு 6 மாசம் வரைக்கும் வரும். சரிங்க ஐயா. அந்த மாதிரி பயன்படுத்தி இல்ல கொரியர் போட்டு வர சொன்னீங்கன்னா கண்டிப்பா போட்டுருவோம். நல்லா எங்க காய்ச்சறாங்கன்னு பார்த்து ஏகப்பட்டது இருக்குங்க. ஆன்லைன்ல செக் பண்ணி நிறைய இடம் இருக்கு. அது மாதிரி நண்பர்களும் பயன்படுத்திட்டு இருப்பாங்க கண்டிப்பா. இங்க வாங்குவாங்க. இங்க வந்து சல்பர் இல்லாம குடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான இடத்துல வாங்கிக்கோங்க. சரிங்க ஐயா. அப்புறங்க ஐயா, அப்புறம் வந்து கிராமத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சுகர் இருக்கு. இப்ப முன்னாடி நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க அவங்க. ஆமாங்க. இப்ப அவங்களுக்குமே நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சுகர் இருக்கு. அந்த அரிசி ரேஷன் அரிசி சாப்பிட்டா சுகர் இல்லைங்கிறாங்க. ஆனா அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அது மாதிரி இருக்கணும் எனக்கு தோணுது அது மாதிரி. சுகருக்கு வந்து நம்ம உணவு வந்து காரணம் இல்லம்மா. நம்ம பசி இல்லாதப்ப சாப்பிடுறது செரிமானம் ஆ வந்து தொந்தரவுல இருக்குது. அடிப்படை காரணம் வந்து செரிமான கோளாறு. சரிங்க ஐயா. பசிக்காம சாப்பிடுறது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சாப்பிட்ட உணவு வந்து செரிக்காம அடுத்த வேளை உணவு எடுத்துறது.
இதுதான் சரிங்க வந்து ஐயா. அடிப்படை காரணம். செரிமானத்தன்மை தான் அடிப்படை காரணங்க சுகர் வர்றதுக்கு. இவங்க ஓஹோ. முதல்ல சாப்பிட்ட உணவு வந்து நல்லா செரிச்சு அதுக்கான கேப் விட்டு அடுத்த வேளை உணவு எடுத்துக்கிறாங்கன்னா சுகர்னு ஒண்ணு இருக்கிறது யாருக்குமே இருக்காதுங்க. ஆ, அது பட் ஆனா யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. காலையில 8 மணி 9 மணிக்கு வாய்ச்சில் அலாரம் வச்சு சாப்பிட்டுருவாங்க. மதியம் 1 மணிக்கு கண்டிப்பா சாப்பிட்டுருவாங்க. வயல்ல ஆமாங்க வேலை ஐயா. செய்யறவங்க பாருங்க காலையில 3 மணிக்கு போவாங்க. அவங்களுக்கு வந்து காலையில நல்லா பசிக்கும் 8 மணிக்கு. ஆ, அவங்களுக்கு ஓகே. இதே ஆபீஸ் போறாங்க எந்திரிக்கிறதே 7:30 மணிக்கு 8 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. 8:30 மணிக்கு உடனே சாப்பிடுவாங்க. மதியம் 1 மணிக்கு அலாரம் வச்ச மாதிரி சாப்பிட்டுருவாங்க. லஞ்ச் டைம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுருவாங்க. அப்புறம் மறுபடியும் வந்து நைட் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் நிறைய ஸ்நாக்ஸ் டீ அது இதுன்னு போட்டு அதுவே செரிக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். மறுபடியும் இடையில ஒரு 8 மணி 9 மணிக்குள்ள மறுபடியும் உணவு எடுத்துக்குவாங்க. டிஃபன்ங்கிற பேர்ல உள்ள தள்ளிடுவாங்க. அதுவும் கண்ட கண்ட மாவு ஃப்ரிட்ஜ்ல வச்சு பல நாள் ஆன ஆமா. மாவு. நிறைய இடத்துல அப்படிதாங்க ஐயா நடந்துட்டு இருக்கு இப்ப. ஆமாங்க. இந்த அவங்கலாம் குடும்பத்தை பாத்தீங்கன்னா தவிர. நல்ல ரத்தம் இருக்க வரைக்கும், நல்ல ஏஜ் இருக்க வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, செரிமானத்தன்மை நல்லா இருக்க வரைக்கும் அவங்களுக்கெல்லாம் செரிச்சு வெளிய தள்ளிட்டு உடம்பு வந்து பாத்தீங்கன்னா, ஆ கொஞ்சம் வெயிட் அதிகமா போட்டு இந்த மாரி கொஞ்சம் மெயின்டெயின் ஆயிட்டு இருக்குங்க. ஆ, ஏஜ் ஆக ஆக வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கான விளைவுகள் வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, அனுபவிக்கிற மாரி ஆயிரும். இரவு நேரத்துல கல்லீரல் வந்து நல்ல ஓய்வுல இருக்கணுங்க. நம்ம அந்த நேரத்துல தான் வந்து 11 மணி டூ 3 மணிக்கு கல்லீரல் ஓய்வுல இருக்குன்னா, கண்டிப்பா அதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரத்துக்கு முன்னாடி உணவு வந்து செரிச்சிருக்கணும். அந்த மாரி இருக்கணும் நம்ம. நம்ம ஆனா சாப்பிடுறதே வந்து பாத்தீங்கன்னா, அந்த கல்லீரல் நைட் 10:30 மணிக்கு தான் வரேம்பாங்க. 11 மணிக்கு தான் சாப்பிடுறேன்பாங்க. சுகருக்கு மாத்திரையும் சாப்பிட்டுக்குவாங்க. இதையும் பயன்படுத்த மாட்டாங்க. அதையும் பராமரிக்க மாட்டாங்க. கூட வந்து மாத்திரை மருந்துகள உள்ள தூக்கி போட்டுக்குவாங்க. உடம்பு என்னதான் பண்ணுங்க? உடம்புக்கு வந்து என்ன வந்து நேர் வழியோ அதான் காட்டணும். நான் சொன்ன மாரி தாங்க. நம்ம சென்னைக்கு போணும்னா சென்னைக்கு தான் வரணும். திருவாரூருக்கு வரணும் திருவாரூருக்கு தான் வரணுங்க. நான் எங்கேயோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கங்களேன், எப்படி வந்து நான் ரீச் ம். ஆகுறது அங்க? அந்த மாரி தான் வந்து நம்ம ஆரோக்கியம் வந்து கெட்டு போய் கிடக்கு. ஏதோ ஒண்ணு வந்துட்டு நன்றிங்க. பார்த்தீங்கன்னா, நடந்துட்டு இருக்கும். நம்ம ஒரு செயல் செஞ்சுட்டு இருப்போம். கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, என் உடம்பு மட்டும் எனக்கு மட்டும் இது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா ஆமா. நினைச்சுப்பாங்க. அப்படிதான் அப்படி சொல்றாங்க. வந்து கிடையாதுங்க. ஆமாங்க. அதனால உடலின் மொழி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்து வாய்ந்தது. அது நல்லா கரெக்ட்டா அருமையா பயன்படுத்துறாங்க இருந்துச்சுங்க அப்படின்னா ஐயா. கரெக்ட்டா நல்லது, நல்லது, நல்லதும்மா மகிழ்ச்சிங்க. உடலின் மொழியை நன்றிங்கய்யா. பத்தி நல்லா எங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் நிறைய நல்லதுங்க. நீங்க சொல்லணும்னு நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறோங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க கண்டிப்பா, கண்டிப்பா. வளமுடன். கண்டிப்பா. நன்றிம்மா. மகிழ்ச்சி, நன்றிங்கம்மா. மகிழ்ச்சி. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அடுத்தது கோட்டீஸ்வரி அம்மா, உங்களுக்கு அன்மியூட் பண்றேம்மா. வாழ்க வளமுடன் சார். சார் வாழ்க வாழ்க வளமுடன்ம்மா. சொல்லுங்கம்மா. உடலின் மொழி தலைப்புல மிக சிறப்பான ஒரு சிந்தனை சிந்திக்க வச்சிருக்கீங்க ஐயா. ரொம்ப அருமையா உங்க ப்ரெசன்டேஷனு நல்லதும்மா. மகிழ்ச்சி. நல்லா அருமையா இருந்தது ஐயா. என்னுடைய கேள்வி எனக்கு வந்து மெனோபஸ் டைம்ல 50 இயர்ஸ்க்கு நல்லதுங்கம்மா. டைம்ல ஒரே பேக் பெயின், அப்போ கால்சியம் ஃபுட்டு மெடிசன் அந்த மாதிரி சரிங்க. எடுத்துக்கலாம் இருக்காங்க சார். ஃபுட்டில் எடுத்துக்கலாமா? இல்லை சிலர் சொல்றாங்க, ஒரு டாக்டரே சொல்றாங்க, ஹோமியோபதி டாக்டர் கால்சியம் டேப்லெட்டா எடுத்துக்கினா சரிங்க. ஒன்றும் சைடு எஃபெக்ட் இல்லைன்னு சொல்றாங்க ஐயா. எப்படி அது உங்களுடைய கருத்து சொல்லுங்க. ஃபுட்டில் எடுத்துக்கணுமா? ஆமா. மெனோபாஸ் அப்படிங்கிறது ம். நல்லது, நல்லதும்மா. சொல்ல கேட்டுக்கோங்க. மெனோபாஸ் அப்படிங்கிறது இயல்பா இயற்கையா நடக்கிற விஷயங்க. ஓகே ஓகே சார். சரிங்களா? ம். நீங்க இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, டேப்லெட்ன்னு ஒண்ணு வந்து போ வேண்டிய விஷயம் அவசியம் கிடையாது. ம். ஓகே. அது முதல் பாயிண்ட்டுங்க. அடுத்து 2வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்து கால்சியம் இருக்கா? மெக்னீசியம் இருக்கா? அது இருக்கா? இது இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான உணவு வந்து எடுக்க தேவையோ அவசியம் கிடையாது. உடம்பு தன்னைத்தானே வந்து பராமரிக்கும். உடலின் மொழியை மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உடம்பு வந்து 100% வந்து தவறு செய்யாது. உங்களோட அ மனசும், ஏற்படுற பயமும், இந்த மாரி வெளியில இருந்து குடுக்கப்படுற அழுத்தங்களும், தவறான வழிநடத்துதலால மட்டும் தான் உங்க உடம்பு வந்து பாதிக்கப்படுது. நீங்க இயல்பா வந்து இருக்கிறீங்க அப்படின்னா, உடம்பு பார்த்துக்கும் அப்படின்ட்டு அமைதியா விட்டீங்கன்னாவே, எது நம்மள உருவாக்குச்சோ அதுக்கு தெரியும் இல்லீங்களா? ஆமாங்க ஐயா. நம்மள ஒரு இறை சக்தி வந்து நம்மள வந்து உருவாக்கி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்போ சரி. உதாரணத்துக்கு ஒரு கார் வந்து செய்றாங்க நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி குடுக்குறாங்க. கார தயாரிச்சு குடுக்குறாங்க. அதுல ஒரு பிரச்சனை அப்படின்னா, அவங்களுக்கு அது சரி பண்ண தெரியுமா? தெரியாதுங்களா? சரி. தெரியும் ஐயா. சரி அதே மாரி தாங்க. நம்மள படைச்ச இறைவனுக்கு வந்துட்டு, நம்ம உடம்புல வந்து எப்போ வந்து நம்ம உடல்ல வந்து முகம் எப்படி இருக்கணும்? கண் எப்படி இருக்கணும்? காது எப்படி இருக்கணும்? வயிறு எப்படி இருக்கணும்? குடல் எப்படி இருக்கணும்? ரத்தம் எப்படி இருக்கணும்? நரம்பு எப்படி இருக்கணும்? சதை எப்படி இருக்கணும்? இந்த எலும்புகள் எப்படி இருக்கணும்? இப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து அணு அணுவா பார்த்து பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மாவோட வயித்துல உருவானதுலருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்போ ஓய்வு தேவை? எப்போ உறக்கம் தேவை? நம்ம எப்படி சிந்திக்கிறோம்? இப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 நமக்கு வந்து கடவுள் வந்து குடுத்துருக்காருங்க. நம்ம ஆனா நம்ம சாதாரண நம்ம ஒரு நம்மள மாரி ஒரு ஆள்ட்ட இதுக்கு இது பண்ணலாமா? அதுக்கு இது பண்ணலாமா? அப்படின்னு சொல்லி போய் வந்து சிக்கிக்கிறோம். ஒரு உறுப்போட சிறப்பு சிகிச்சை நிபுணர் அப்படின்னு போய் மாட்றீங்கன்னா,
அவங்களோட முதல் வேலை வந்து பாத்தீங்கன்னா அதை சிதைக்கிறதா தான் இருக்கும். நீ யாராவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உறுப்பு வந்து பாத்தீங்கன்னா 99% பாருங்க, யார் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு உறுப்பை நோக்கி வந்து தனித்தன்மையோட வந்து சிகிச்சையை கொடுத்துட்டே இருக்காங்களோ அந்த உறுப்பை வந்து காலியாக போகுதுன்னு அர்த்தங்க. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம உடம்புக்கு இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உடம்போட சிகிச்சை அப்படின்னா ஒருங்கிணைந்த சிகிச்சை தான். ஒரே டாக்டர் தான் இருப்பாரு. போனீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா பொதுநல மருத்துவர் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. முன்னாடி ஆமா வந்து ஆமா. மருத்துவர் தான். அதுக்கப்புறம் தான் வந்து பொதுநல மருத்துவர் ஆனாரு. ம். எல்லாத்தையும் பாக்குறவர் பொதுநல மருத்துவர். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு உறுப்பா தனித்தனியா பிரிக்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் வந்து ஸ்பெஷல். அறிவியல் வளர்ச்சி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உயிர் வந்து ஒண்ணுதான் இல்லைங்களா உடம்புல? ஆமா சார். அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு ஒண்ணுதானே. ஆமா சார். உடம்புல தலை இல்லாம உடம்பு இயங்க முடியுமா? இல்ல கை கால் இல்லாம கூட இயங்க உறுப்புகள் இல்லாம இயங்குங்க. ஆனா உயிர் ம். அப்படிங்கிறது ஒண்ணு இல்லாம உடம்பு வந்து இயங்க முடியாது இல்லையா? அதே மாதிரி நமக்கு வந்து மருத்துவம் அப்படிங்கிறது ஒன்னாதான் இருக்கணும். நம்ம தனித்தனியா போய் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுல அதிகப்படியான கவனம் செலுத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா மற்ற உறுப்புகள் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இது சரியானா போகுதுன்னா மத்த விஷயத்த வந்து பார்க்க மாட்டாங்க. என்னோட வேலை இதுதான், நான் இதான் படிச்சிருக்கேன், எனக்கு இதை பத்தி தான் தெரியும் அப்படின்னு பண்றாங்கன்னு வச்சுங்களேன். அதனால இன்னொரு உறுப்பு வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா அதை வந்து அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க வந்து உடம்புல ஒரு இந்த மாதிரி ஒரு இயல்பா ஏற்படுற விஷயத்துக்கு வந்து நீங்க பயப்படவே தேவையில்ல. முதல்ல நீ எப்பவும் போல பசிச்சு சாப்பிடுங்க, சார் தாகம் எடுத்தா தண்ணி குடிங்க. யோகா ப்ராக்டிஸ் வந்து மனவளக்கலை, ஸ்கை யோகா ப்ராக்டிஸ், யோகா எல்லாம் மெடிடேஷன் எல்லாம் பண்றேன், காயக்கல்பம். அந்த டைம் நல்லதுங்க. பயங்கர சிவியர் பெயினா இருக்குங்க சார். அதுதான் பெயின் வந்து டாலரேட் பண்றேன், இருந்தாலும் மெடிசன் எடுக்காத டாக்டர் எதுவும், இது வந்து இயற்கை, நம்ம உடல்ல இப்படிதான் இருக்கும் மாற்றங்கள்ன்றது தெரியுது, இருந்தாலும் எழுந்துக்கவே முடியாத சிவியர் பெயின். அப்ப என்ன மாதிரி பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்ப அதுக்கு என்ன என்ன சார் ஏஜ்மா உங்களுக்கு? எனக்கு என்ன ஏஜ் உங்களுக்கு? 51. 51ங்களா? சரி சரிங்க. பசிச்சா மட்டும் சாப்பிடுங்கம்மா. சரிங்க சார். ஓகே. பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க, இல்லாட்டி உணவு எடுக்காதீங்க. ஓகே சார். உணவு எடுக்காதீங்க. அதே மாதிரி பேக் நீங்க தான். வந்து பாத்தீங்கன்னா இந்த உணவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மனசுக்கு பிடிச்சோ அந்த மாதிரி உணவு வந்து தரமான உணவா எடுங்க. ஓகே சார். ஓகே. மனசுக்கு பிடிச்ச தரமான உணவு பால், டீ, காபி தவிர்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. இயல்பா இயற்கையா சாப்பிடுங்க. மனசை ஓகே வந்து சார். அமைதியா வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதிகமா இதா இருக்குன்னா அது என்ன காரணம்னு பார்த்து சரி பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இதுல இந்த இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்க மனநிலையில ஏற்படுற மாற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் உண்டாகுது அப்படின்னா அதுவும் சேர்ந்து பிரச்சனை. அதனால மனசை வந்து பாத்தீங்கன்னா அமைதியா வச்சுக்கிறதுக்கு என்ன இது பண்ணுமோ பண்ணிக்கோங்க. மெடிடேஷன் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஒரு நாளைக்கு 2 தடவை நல்லது அப்படி நல்லது. குரூப் மெடிடேஷன்ல சேர்ந்துக்கிறேன். அப்புறம் கோதுமை வந்து நைட்ல சாப்பிட்றதுக்கு பதிலா ராகி, இது கம்பு இதெல்லாம் நைட்ல சாப்பிடலாமா சார்? எத்தனை ராகி மணிக்கு சாப்பிடுவீங்க? நைட்ல 9 ஆயிடும், 9:30 ஆகும் சார். அப்படி அதெல்லாம் தவிர்த்துக்கோங்கம்மா. முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 7 மணிக்குள்ள முன்னாடி சாப்பிட்டு முடிச்சுங்க. அதுதான் வந்து நல்லதுங்க. ஓகே சார். ஓகே. சூரிய உதயம் ஆகிறதும் சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள சாப்பிட்டு நம்ம முடிச்சிருக்கணும். அதுதான் வந்து இயற்கையின் விதி. நம்ம வந்து அதுல எவ்வளவு டாலரேட் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து தொந்தரவுகள் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு தாமதமா சாப்பிடுறோமோ அதை நம்ம குறைச்சிக்கணுங்க. நம்ம ஓகே. ஓகே. முடிஞ்ச வரைக்கும் நன்றி. இரவு உணவு தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அது காலையிலயும் மதியமும் நல்லா சாப்பிடுறீங்க அப்படின்னாவே இரவுல வந்து உணவு தேவைப்படாது. வீட்டுல இருக்கீங்க அப்படின்னாக்க தேவைப்படாதுங்க. ஓகே அதை சார். ஓகே. உணர்ந்தீங்கன்னா போதுங்க. தேவையில்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம உணவு எடுக்க தேவையில்ல. கொஞ்சம் கொஞ்சமா தவிர்த்தீங்கன்னாவே காலையில நல்லா பசி எடுக்கும். மதியமும் நல்லா பசிக்கும் போது சாப்பிட்டீங்கன்னாவே போதுமானது. இப்ப என்னோட ஏஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இருவேளை உணவு தான் எடுத்துக்கிறேன். இரவு உணவு வந்து எனக்கு தேவைப்படுறது இல்லைங்க. ஓகே. நல்லா ஓகே. நல்லா உழைக்கிறாங்க. காலையில இருந்து ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு 3 வேளை உணவு தேவைப்படுங்க. ஆற்றல் வந்து பராமரிக்கிறதுக்கு நிறைய உணவு எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவைப்படும். ஆனா நம்ம வந்து கொஞ்சம் வீட்ல இருக்கோம். நமக்கு வந்து அதிகமா உடல் உழைப்பு வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு எவ்வளவு உணவு தேவையோ அது மட்டும் எடுத்தா போதுங்க. ஓகே சார். ஓகே சார். அதனால முடிஞ்ச வரைக்கும் உணவுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நல்ல சீக்கிரமா இரவு உணவு சாப்பிட்டு பாருங்க. என்ன எப்படின்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க நீங்க. ஓகே சார். நம்பர் கால் பண்ணலாமா சார்? இந்த நம்பர் போட்டிருக்காங்க சேட்ல. கால் பண்ணலாமா? பண்ணலாம். தாராளமா பண்ணலாம். தாராளமா பண்ணலாம். பண்ணலாம் சார். எந்த எந்த டைம்ல ஊர்மா நீங்க? நாங்க இங்க சென்னையில இருக்கோம் சார், கோயம்பேடு கிட்ட. நல்லதுங்கம்மா. நீங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா நீங்க தாராளமா வந்து கூப்பிடுங்க. ஓகே சார். தேங்க்யூ. நல்லது. தேங்க்யூ சார். நன்றிங்கய்யா, நல்லதும்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக செவ்வேல் அவங்களுக்கு அன்மியூட் பண்றேன். செவ்வேல். வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிமா. ரொம்ப சிறப்பா இருந்தது. அவ்வளவு தூரம் 100% உண்மையா. அதே மாதிரியும்
இல்ல ஐயா, நீங்க சொல்றதுலாம் அந்த அனுபவத்துல சொல்றீங்க, அது உண்மைதான் ஐயா. நாங்க நாங்க அந்த நீங்க சொல்ற ஒவ்வொரு நுணுக்கங்களும் ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா. அதே மாதிரி ஐயா, இந்த நல்லது. சுகர் பேஷண்ட் என்ன பண்றாங்க, டயாலிசிஸ் பண்றாங்க ஐயா. ஆனா அவங்க இது காசு கொடுத்து பண்ண அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆக மாட்டேது, இன்னும் அன்க்ரீஸ் ஆகுத தவிர அதை இன்னும் நம்ம குறைக்கணும்னா நம்ம என்ன வழிகள் அந்த சுகர் பேஷண்ட்டுக்கு நம்ம என்னென்ன வழிகள் உந்துதல் பண்ணா அந்த டயாலிசிஸ்ல இருந்து விடுபட்டு வர முடியும் நம்ம பண்ண முடியா. அவருக்கு ஒரு 51 வயசு தான் ஆகுது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் டயாலிசிஸ் பண்ணி 2 முறை 3 முறை பண்ணி 5 முறை பண்ணி திரும்பி எடுத்து போய் டெத்துல தான் எடுத்து போய் முடியுது. இது வந்து அவங்கள இன்னும் வந்து பழைய லெவலுக்கு எடுத்துட்டு வரணும், நம்ம என்ன வழிகள் பின்படுத்தினா அவங்க ரெக்கவரி ஆவாங்க ஐயா? ஐயா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஊருங்க அவரு? அவர் வந்து இப்ப நம்ம விழுப்புரம் மாவட்டம் பனையபுரம் ஐயா. பண்ணையபுரங்களா? சரி சரிங்க. ஏதோ வேலை செய்யறாருங்களா இல்ல என்ன பண்றாருங்க? ஃபர்ஸ்ட் வேலை செஞ்சுதாருங்க ஐயா. குடும்ப சூழ்நிலையில இந்த சுகர் வந்ததுலேருந்து வேலையே செய்ய முடியலங்க ஐயா. அப்ப வெயிட்டோட தான் இருக்காரு. சும்மா மாட்டினுடைய எடுத்துமை மேய்க்கிறது, எடுத்து அந்த விடுறது, அந்த வேலை தான் ஐயா செஞ்சுட்டு இருக்காரு. சரி சரிங்க. அதாவதுங்க அது வந்து அவங்க புரிதல் இல்லாம அவங்க வந்து சிக்கியிருக்காங்க. சுகர் அப்படிங்கிறதே நான் இடையில நிகழ்வு சொன்னேன். நான் சுகர் அப்படிங்கிறதே ஒரு செரிமான கோளாறு தாங்க. மற்றபடி இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அது தற்காலிகமான தொந்தரவு. ஒரு தற்காலிகமான தொந்தரவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா மேலும் 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 வந்து சிகிச்சைங்கிற பேர்ல மருத்துவங்கிற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ரசாயனங்களை தூக்கி அள்ளி உள்ள கொட்டியிருக்கோம். போதாததுக்கு நம்ம உணவுகளை வந்து பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத உணவுகள் அள்ளி போட்டிருக்கோம் அந்த பயத்துல. இதெல்லாம் இல்லாம ஒரு பசி வந்தா மட்டும் சாப்பிட்றாரு அப்படின்னா இன்சுலின் எடுக்காம இருக்காங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பா வாய்ப்பு இருக்குன்னா உணவியல் மாற்றம், வாழ்வியல் மாற்றம் செய்யறது மூலமா கண்டிப்பா அவங்களால திரும்ப முடியும். டயாலிசிஸ் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து எடுக்காம இருக்காங்க, என்னைக்காவது நாளைக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு முறை எடுத்திருக்காங்க 2 முறை எடுத்திருக்காங்கன்னா ஒரு வாய்ப்பு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஆனா டயாலிசிஸ் போறாங்க அப்படின்னாவே சிறுநீர இயக்கம் வந்து இல்லை, அதனால வந்து டயாலிசிஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றதுதான் அதுங்க. இன்னொன்னு இப்ப நீங்களே சொன்னீங்க இல்லையா இந்த மாதிரி திரும்ப மீள முடியாம அப்படியே டெத் ஆயிடுறாங்க அப்படின்றது வந்து 100% வந்து உண்மை. அது கண்டிப்பா வந்து இந்த மருத்துவம் நவீனம் அப்படி சிக்கிறாங்கன்னாவே அதுல வந்து திரும்ப வந்து என்ன சொல்றதுன்னா போனா திரும்ப முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மதிமயங்கி சதுரையில ஒரு இடம் இருக்குங்க, மதிமயக்கும் மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அங்க போனா திரும்ப வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல, அந்த மாதிரி தாங்க. ஒண்ணு வந்து இது வந்து புலிவாலை பிடிச்ச மாதிரி தான். பிடிச்சி வந்து ட்ரீட்மெண்ட் மருந்து மாத்திரை ரசாயனங்கள் போய் சிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களே ஒரு ஆப்பை வந்து ரெடி பண்ணி வச்சு அது மேல போய் ஏறி உட்கார்றாங்கன்னு அர்த்தம். சுயமா வந்து தன்னை வந்து சீரழிச்சுக்கிறாங்க அப்படிங்கறதுதான் இதோட உண்மையை ஓப்பனா சொல்ல போனா அதுதான் உண்மை. நிறைய பேருக்கு வந்து வருத்தப்பட வேண்டியது இல்லை, அது வந்து உண்மையான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அதனால வந்து உடலின் மொழியை புரிஞ்சிக்காம நம்ம வந்து போய் சிக்கிறதாங்க இது எல்லாமே. அவங்க சரியா பசியை நீங்க நல்லா பாருங்க, கிராமத்துல இப்போ 80 வயசு 90 வயசுல தாத்தா இருப்பாங்க, காலையில 3 மணிக்கு எந்திரிப்பாங்க, வயலுக்கு போவாங்க, தண்ணி காட்டுவாங்க, காலையில வந்து சாப்பிடுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. உடம்பு சரியில்லைன்னா பாருங்க, நம்மளே வந்து வாங்க சாப்பிடலாம்னு சொன்னா கூட பசி இல்லை தம்பி நீங்க போய் சாப்பிடுங்க அப்படின்ட்டுருவாங்க. எனக்கு பசி இல்லை நான் சாப்பிட மாட்டேன், பசிக்கல அப்படின்ட்டுருவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா உடலின் மொழிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தெரியுங்க இது பசிக்காம சாப்பிட்டா தொந்தரவு இருப்பாங்க. ஆளை பார்த்தீங்கன்னா லீனா தான் இருப்பாங்க. 8 மணி நேரம் 10 மணி நேரம் விட்டீங்கன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா மண்வெட்டி எடுத்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. நல்லா சைக்கிள் மிதிச்சுட்டு போவாங்க, 90 வயசுல சைக்கிள் ஏறி மிதிச்சுட்டு போவாங்க, வயல் வேலை செய்வாங்க, தூங்கினாலும் படுத்த உடனே அடுத்த செகண்ட் வந்து தூங்கிடுவாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய வரம் தெரியுங்களா அதெல்லாம். ஆனா நம்ம வந்து பயந்துட்டு பயத்துல வந்து பாத்தீங்கன்னா உடல் உழைப்பும் இருக்காது. உடல் உழைப்புக்கு மீறிய இப்ப அந்த மாதிரி 10 மணி நேரம் சாப்பிட்றவங்க உணவை விட நம்ம அதிகமா வந்து ஹெவியா ஃபுட் எடுத்துக்குவோம். நம்ம ஒரு நவீனம் அப்படிங்கிற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீரழிச்சு வச்சிருக்கோங்க நம்ம. அதனால இது வந்து அவங்கள நேர்ல பார்த்தாதான் சொல்ல முடியும் அது எப்படி இருந்து நம்ம சொல்ல முடியுங்க. ஆனா ஜென்ரலா வந்து மருந்து மாத்திரைகளோட விளைவுகள் அதை வந்து அந்த மருந்து மாத்திரைகளையும் ஜீரணிச்சு உடம்பு வெளியே தள்ள முடியாதோட விளைவு தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்னியோட செயலிழப்பு. இப்ப யாரெல்லாம் வந்து மருந்து மாத்திரைகளை வந்து அதிகமா பயன்படுத்திட்டு இருக்காங்களோ அது வந்து இப்போ நம்ம உணவு சாப்பிடும்போது செரிக்கிற தன்மை அப்படிங்கிற மாதிரி ரசாயனங்களை செரிக்கிச்சு வெளியே தள்ளுற தன்மை இருக்கு இல்லைங்களா உடம்புக்கு. அது உணவையே செரிக்க முடியாதப்போ ரசாயனங்கள் அப்படி வந்து செரிக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்சபிஷியன்ட் எனர்ஜில வந்து பாய்சனை கொண்டு போய் உள்ள கொட்டுறோம். இப்ப நல்லா இருக்க உடம்புக்குள்ள எனர்ஜி நிறைய இருந்தாவே உடம்புல இருந்து வெளியேற்ற முடியாது சில கெமிக்கல்ஸ. அங்க நோய் ஏற்பட்டிருக்கு, நோய் ஏற்பட்டிருக்க இடத்துல கொண்டு போய் மறுபடியும் விஷத்தை கொண்டு போய் கொட்டுறோம் நம்ம. அப்படிங்கும் போது விஷங்கிறது மருந்து மாத்திரை ஊசிகளுங்க. விஷங்கிறது அப்படி எப்படி வந்து மறுபடியும் வந்து மீள முடியுங்க அதுல இருந்து.
இப்போ வண்டியில வந்து 3 பேர் போனா நீங்க 3 பேர் போலாங்க. இப்போ ஒரு நாள் 2 நாள் என்னைக்காவது போறீங்கன்னா தப்பு இல்ல. நீங்க 3 பேர் வந்துங்கிறது 5 பேரா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நான் வந்து எப்ப போனாலும் வண்டி அப்படிதான் ஓட்டுவேன்னா அந்த வண்டி எவ்வளவு நாளைக்கு தாங்குங்க? அந்த மாதிரி தாங்க உடம்போட செயல்பாடு வந்து அந்த மாதிரி தாங்க. நம்ம வந்து அது எப்படி வந்து சரியா புரிஞ்சுக்கணுமோ அப்படி பயன்படுத்தினா மட்டும்தான் வந்து அது சரியான முறையில வந்து இயங்கும். அதை தாறுமாறா கையாளும் போது அதுக்கான விளைவுகள் வந்து நம்ம அனுபவிச்சாகணுங்க. அதுல இருந்து மீளவே முடியாது நம்ம. இது என்ன சொல்றதுன்னா மற்றதுக்கெல்லாம் இருக்க மாதிரி ஆப்ஷன்லாம் இது கிடையாதுங்க. ஒன்ஸ் வந்து டேமேஜ் அது டேமேஜ் அவ்வளவுதான் முடியுது. அதனாலதான் வந்து ஆரோக்கியம் வந்து அவ்வளவு முக்கியம் 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 நம்ம வந்து நம்ம சொல்லிட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப திரும்ப. அதனால பக்கத்துல யாரும் அக்குபஞ்சரிஸ்ட் தான் பாருங்க. இல்ல அப்படின்னா அவருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க அழைக்க சொல்லுங்க. அவர் எந்த லெவல் இருக்கான்னு பார்த்து நம்ம அவருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சிகிச்சை கொடுக்கறதா இல்ல வந்து கவுன்சிலிங் கொடுக்கறதான்னு பார்க்கலாம். சரிங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. உங்க நம்பர் நான் கான்டாக்ட் பண்ணிட்டு ரொம்ப நல்லதுங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நல்லதுங்க நல்லது நல்லது. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேற யாருக்காவது கேள்வி பதில் இருக்கா? அம்மா நிறைய செய்துக்கலாங்கம்மா. ஓகேங்கம்மா. ஓகேங்கம்மா. வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரமாக மிக ஆழமாகவும் தெளிவாகவும் அன்பர்களோட கேள்விக்கு ஐயா அவங்க ரொம்ப சிறப்பா பதில் அளிச்சாங்க. அவர்களுக்கு ஐயா தேவராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். அக்குபஞ்சரிஸ்ட் தேவராஜன் ஐயா அவர்கள் அவர் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் விஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஐயா நீங்க லிவா இருக்கிறதுனா ஆக்கிலாம் ஐயா. நன்றிகள். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக வேதாத்திரிய கவி உலக நல வாழ்த்து பாடக்கூடிய அன்பர்கள் மகதி பூங்கொடி அவர்கள் அன்மியூட் பண்ற. வாழ்க வளமுடன் அம்மா. வேதாத்திரி போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில உலகுக்கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவருக்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா மகதி. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக உலக நல வாழ்த்து பாட யோகன் அன்மியூட் பண்ணியிருக்கப்பா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். உலகம் எல்லாம் பருவமழை வட்டபதி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கதந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கதன் வறுமை கலகங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிக இனிமையாக மழலையில் பாடி அசத்திய
குழந்தை செல்வங்கள் அவங்களும் அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்க பேரண்ட்டுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். அடுத்ததாக அம்மா நீங்க டெக்னோ யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. டெக்னோ அம்மா நிறைவு செய்துக்கலாமா? சரிங்கம்மா, வாழ்க வளமுடன். அவங்க வாழ்க பாடல் வளமுடன். வளமுடன். சரிங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அருட்தொண்டர்களுக்கும் இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் 8:30 மணிக்கு தற்சோதனை நிகழ்வில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். அனைவருக்கும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. பெரிய நாயம்மா, அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிறைய செஞ்சுக்கலாமாம்மா? இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்கு. நம்ம தற்சோதனைக்கு எப்படி பண்ணிக்கலாம். சரிங்கம்மா. இவங்க யாரு மறுபடியும் தெரியலங்கம்மா, தெரியலங்களே. அம்மா என்னங்கம்மா? நான் அவங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறேன். அடுத்த நிகழ்வுக்கு வந்திருக்காங்களா என்ன? தெரியலங்கம்மா. அம்மா டெக்னோ உங்களுக்கு அன்மியூட் பண்ணியிருக்கேம்மா. பாடதாங்க வந்தேன். சரிங்கம்மா, மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்களே அதுக்காக. ஓகே, முடிஞ்சிருச்சுங்கம்மா. ஓகே, நன்றி.